கொஞ்சம் தேசபுகழோ ஜெய கணபதியே கணபதியே தேசபுகழோ ஜெய கணபதியே போல் விரட்டிய துரத
சபை வீட்டிற்கு ராஜமணி புலவர் வாழு உலகில் கேள்வி பற்று சிவந்தி மலர் கமழுகின்ற சிவகாமி புலமதிகளை சொல்லுக்கு சொல் அர்த்தம் பேசு தாத்தா சுப்பையா புலவர் வாழு அருங்கவிகள் ஓதி தந்து ஆறுமுக புலவர் வாழு வில்லிசையில் அண்ணன் விஜயராஜா புலவர் வாழு சாமந்தி பூ கமழுகின்ற சாலை புது நகரிலே சரஞ்சரமயதைகள் வாடி பாசமுடன் சொல்லி தந்து அக்கா பாம்பா போல வருவாடு சிவந்தி மலர் கமழுகிறே சிவகாமி புலமதிலே மூன்றாவது தலைமுறையார் ஐந்தாவது அண்ணாவியார் எட்டு கதை பாடியாரோ ராஜ்யத்தில் வேறு பற்றே ராஜ்யத்தில் வேறு பற்றே ராஜலட்சுமி பாடுகிறேன் மல்லிகை முல்லை இருவாட்சி நந்தியாவட்டம் கட்டி கேந்தி வெள்ள வாடாமல்லி மல்லிகை முல்லை அடிக்கரளி கட்டி கேந்தி வெள்ளவாடாமல்லி கோழிப்பூ சரி டிசம்பர் கனகாபுரம் ஆமா எத்தனையோ வாசனை மலர்கள் எல்லாம் மலர்ந்து மன வீசி வந்திட்டாலும் சரி இதே நம்முடைய மாநகரத்தில் வாழ்த்து வரக்கூடிய விக்க புதூர் அருகாக தென்புறமாக அமர்ந்திருக்கின்ற ஆற்றங்கரை ஓரத்தில் அமர்ந்திருக்கின்ற சரி என் பூ இசக்கியம்மன் கோவில் வரிதாரர்களுக்கும் அத்தனை பேர்களுக்கும் நாட்டாமைகள் கணக்க பிள்ளை தர்மகர்த்தா சரி மற்றும் எல்லா பொது மக்களுக்கும் வேலை வாசிமா ஆமாமா ஸ்ரீ இசக்கியம்மன் துணை சரி வீர கேரளம்புதூர் மானூர் கால்வாய் அருள்மிகு ஸ்ரீ இசக்கியம்மன் திருக்கோவில் ஆமாமா 17ஆம் ஆண்டு வருடாபிஷேகம் கொடை விழா அழைப்புதல் நாள் 28/1/2025 சரி தை மாதம் 15ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை ஆமாமா அதாவது இந்த பொதுமக்கள் எல்லாம் இணைந்து நடத்தி வருகின்ற சரி இசக்கி அம்மன் எப்பேற்பட்ட இசக்கி எப்பேற்பட்டமா சாதாரண இசக்கி கிடையாது சரி பூ இசக்கி பொன்னி இசக்கி ஆமாமா இசக்கி அம்மனை வழிபடுபவர்களுக்கு எந்த ஒரு குறையும் இருக்காது குறைய வராது அப்பேற்பட்ட நீலி பழகநல்லூர் நீலி ஆமையா என் அம்மை ஆகிய இசக்கி அம்பாள் சரி அவருடைய பேரை சொல்றதுக்கே உடம்பெல்லாம் புல்ல இருக்குது ஆமாமா அதாவது அப்பேற்பட்ட இந்த இசைக்கம்மன் கோவில் வரிதாரர்களும் மற்றும் உள்ள எல்லா பொதுமக்களுக்கும் சுற்று வட்டார வாழ் மக்களுக்கும் சரி நமக்கு அட்வான்ஸ் கொடுத்த செல்வச்சிமான்களுக்கும் சிறப்பு பந்தல் அமைத்தவர்களுக்கும் ஆமா அதிநவீன முறையிலே நல்ல முறையிலே நமக்கு ஒலிபெருக்க வைத்து கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய இன்னிசை தண்டல் களநீர் குளம் மாநகரை சேர்ந்த தேவி கலா சரி மைக் செட் அமைப்பாளர் அவர்களுக்கும் அதன் ஆபரேட்டர்களுக்கும் ஆமா மற்ற சாமி கொண்டாடி கோமரங்கள் ஆடக்கூடிய கோமரத்தார் அத்தனை பேர்களுக்கும் ஐயா பூசாரிகள் அத்தனை பேர்களுக்கும் சரி மற்ற இந்த கொடை விழாவை கண்டுகளிக்க ஐயா ஐஸ்வண்டி மணியை கொஞ்சம் நிப்பாட்டுங்க கொடை விழாவை கண்டுகளிக்க வேண்டும் என்று வந்திருக்கின்ற சரி எல்லா பொதுமக்களுக்கும் ஆமா மற்றும் நம்முடைய வில்லிசகி உலகம் ஒளிபரப்புவதற்காக ஆட்டத்தை மட்டும் ரசிக்கவில்லை ஆளையும் ரசித்தான் சரி ஆகா என்ன யாருடைய பெண்ணு தெரியலையே தெரியவில்லையே வயது 18-19 வயசு இருக்கும் போல இருக்கு சரி ஆளை பார்த்தா 32 லட்சணங்களை புரிந்திருக்கிறாள் ஆமா இந்த பிள்ளை ஆடுற ஆட்டத்தை பார்க்கும் போது சரி எவ்வளவு அழகாக ஆடுகிறாள் இவங்க அம்மா ஏறி இவங்க அப்பா ஏறி
சரி. இப்ப எப்படி விலாசத்தை கொடுத்தா போயிருவீல இருக்க ஏயா தெரிஞ்சதுல போக முடியும் பெண்ணு கேட்டு அதான் கேக்கேன் ஏம்மா, விலாசத்தை வேணா தாரேன் சரி போங்க இடத்தை எல்லாம் சொல்றேன் போங்க சரி. அவன் ஆடுத ஆட்டத்தை பாருங்க ஆமா. பார்த்துட்டு வரும் ஐயா சரி எப்படி நாங்க ஒரு ஆள் கூட கொண்டு ஆட விடணுமோ ஏன் பார்த்தவங்க திரும்பி வர முடியாது ஏமா அது அவங்க வீட்டு ஆள் அப்படி சரி பிடிச்சு அமைக்க வச்சுக்கிடுவாங்க அவங்க இருக்க காசு பணத்தை பறிச்சு வச்சுக்கிட்டு போ வெளியே சரி தாசி ஏன்னா காசு பணம் இருந்தாங்க போகலாம் ஏமா உசுரோட தப்பிச்சா பரவாயில்ல பாத்துக்கங்க ஆளு உசுர் இருக்காது சரி ஆளு மட்டும் வீட்டுக்கு வரும் 4 கிலோ எலும்பா சரி. 2 கிலோ தொலியும் அவ்வளவுதான் இருக்கும் ஒரு சாறு கூட இருக்காது ரத்தம் ஆமா ஆமா ஏன்னா சாரா புடிஞ்சு சக்கையை எடுத்தான் போட்டுருவான் ஆ. அப்போது அந்த பெண்ணாளிவன் பூஜையை முடித்து விட்டு கேப்பாங்க அந்த பெண்ணு யாரு சரி. யாருடைய மகா அவளுக்கு எந்த ஊரு எந்த ஊரு அவ பேர் என்ன அவ அம்மா பேர் என்ன அவங்க அப்பா பேர் என்ன இதெல்லாம் சொல்லணுமோ போயிட்ட அவளுக்கு அண்ணன் இருக்கா ஆ. அண்ணி இருக்கா அது வெண்ணிலா இருக்கு கேரள வெண்ணி இனிமே வந்து சுட சுட பிடிச்சு ஊத்த வேண்டியது அது அண்ணி இருக்கும்போது அண்ணி ஆக்கியிருக்கா சரி. அண்ணி இல்லாத நேரத்துல அவ வேற விதமா நினைச்சிருக்கா ஆமா. என்ன செய்ய அந்த நீலி இசைக்கம்மா தான் கேட்கணும் அவளை இப்ப அந்த கதை தான் பாடிக்கிட்டு இருக்கோம் இருக்கும் போக தெரியும் ஆமா ஆ. அப்போது அந்த தேவகியானவளுக்கு அந்த மக்கள் எல்லாம் சொல்லுவாங்க எப்பா ஆனந்தா என்ன ஐயா பட்டரே என்ன அவளுக்கு பழகநல்லூர் ஊரு சரி சிவகாமி தாசி ஆமா அவங்க அம்மா வந்து ஒரு மாதிரி உள்ள பெண்ணு சரி வசதி உள்ளவங்களை கூப்பிட்டு காசு பணத்தை பறிச்சுக்கிட்டு அனுப்பி விட்டுருவா ஆமா ஏன்னா அவங்க அம்மாவும் அப்படிதான் அப்படித்தான் சரி. அதான் வசதி உள்ள பெண்கள் ஆட்கள் மட்டும் இல்ல சரி வேட்டி சட்டை அப்படி கசங்காம போட்டுக்கணும் ஏன் கையில ஒரு- அப்பதான் வீட்டுக்கு வாங்க இப்ப கசங்கிருச்சே அப்ப கசங்க தீர்த்த போட வேண்டியதுன்னு அவ்வளவுதான் கையில ஒரு கை செயின் இருந்தா போதும் ஆ. ஒரு மோதிரம் இருந்தாலும் போதும் சரி அது போதும் அவங்களுக்கு வாழ்றது இப்ப பெரிய மாதிரமா இருக்கு சரியா ஆ. அப்பேற்பட்டவள் ஐயா சரி ஆனா அவ சிவகாமி தாசியா இருந்தாலும் ஆ. அவளுக்கு பிறந்த இந்த மக அருமையான பிள்ளை எந்த குறையும் சொல்ல முடியாது சரி பேர் எப்படி பிள்ளை எப்படி பேர் வாங்கியிருக்க பாருங்க அது கொஞ்ச நாள் தான் அப்படி இருக்கும் அப்படியா கொஞ்ச நாள் அவனோட அது மாறிக்கிடும் சிவகாமி பிள்ளையத்தான் சொன்னேன் ஓ சிவகாமி பிள்ளையா ஆமா. அதத்தாமா சொல்றேன் இப்ப பாருங்க ஆ. கதை போக தெரியும் ஓஹோ ஆ. நாள் இருக்குங்கிறிய ஏமா இதோடயா போச்சு இன்னும் இருக்கு அப்போ மக்கள் எல்லாம் சொல்லுவாங்க ஐயா என்ன ஊரு சரி. எத்தனா நம்பர் வீடு ஆமா. வீட்டு முன்ன பெரிய போர்டு இருக்கும் சிவகாமி அதுக்கு பின்னாடி பெரிய பாறை இருக்கும் ஆ. பாறைக்கு கீழே பாறைக்கு மேல தங்கம்மன் கோயில் இருக்கும் சரி அப்படின்னு சொல்லி அங்க ஒரு கேமரா மாதிரி கொண்டு விட்டுருவாங்க ஏன்னு கேட்கணும் எதற்காகமா ஏய் என்னம்மா போறே வர வீடியோ எடுக்காண்டாமா கண்டிப்பா ஆ. அப்பேற்பட்டு மக்கள் எல்லாம் அவன் விலாசத்தை சொல்லுவாங்கல்ல கண்டிப்பா சொல்லுவாங்க அப்படி உள்ள பெண்ணுக்கு விலாசம் நிறைய போகும் கண்டிப்பா போகும். நல்லவங்களுக்கு நாடு போற்று உற்றாரு உலகம் போற்றும் சரி அப்போ அவன் பார்த்த ஆட்டத்தை முடிச்சான் சரி. இன்னைக்கு பூ போல அந்த பெண்ணு வீட்டுக்கு போயிட வேண்டியதான் பின்னாடியே போவோம் என்று சரி. சொல்லி ஆமாம்மா. நல்லா செயின் மோதிரம் எல்லாம் நீட்டா நல்லா போட்டிருக்கான் சரி. நல்ல பூநூலு செயின் எல்லாம் கழுத்துக்களை கிடக்கு ஆமா. தங்கத்துல போட்டிருக்கான் நம்மள பார்த்த உடனே அந்த பெண்ணு ஏத்துக்கிடுவா ஆ. அப்படி என்று சொல்லி ஆமாம்மா. பூஜை முடிந்தவுடன் சரி. அவன் அந்த போல நடைநாடே சரம கையை வீசி ஆனந்தரோ வருகிறாரே சிவகாமி வீடதிலே ஊருக்குள்ள வந்தா பழகினல்லூர் ஊருக்குள்ள சரி ஐயா என்னய்யா இந்த சிவகாமி அம்மான்னு சொல்லுவாங்க அவங்க வீடு எங்கேயா இருக்கு அது உங்களுக்கு என்னய்யா ஏ உண்டு? பாக்கிறதுக்கு நல்ல அழகா இருக்கு எதுக்குமா சிவகாமி அம்மா வீடு ஐயா நான் தான் நம்ம பட்டர் அம்மையப்பர் ஆலயத்துல பூஜை செய்யக்கூடிய பூசாரி ஏய் நீதான் ஏ நீ ஐயா இங்க வா. உனக்கு இங்க என்னையா சோழி ஆ, என்ன? உங்க மகா நல்லா ஆடுனாங்க சரி அதனால அந்த அம்மா பாத்துட்டு போவோம்னு வந்தேன் நீ ஆட்டத்தை பார்த்தா கோயில வச்சு அப்படி ரசிச்சுட்டே போய்கிட்டே இருக்கணும் சரி. இங்க என்ன வேலை உனக்கு வீடு எங்க இருக்கு விலாசம் எங்க இருக்கு கேள்வியே கிடையாது ஆனா ஒன்ன பார்த்தா பெரிய ஆளா தெரியுது ஆமா நகை நட்டுலாம் போட்டிருக்க சரி இது சரியில்லப்பா கொஞ்சம் உன் வழியே நீ பேரு வேற ஒண்ணு இல்ல சும்மா பாத்துட்டு போனோம் பேசிட்டு போனோம்னு தான் வர்றேன் சரி பேசிட்டு அப்ப உனக்கு பிடிச்சிட்டு ஆமா ஏழரை நாட்டு உனக்கு சரி. பிடிச்சிட்டு ஏழ்ற பேசுறதோட நிப்பாட்டிக்க எது தந்தாங்கன்னு வாங்கி சாப்பிடாதப்பா அது மட்டும் சாப்பிடவே கூடாது சரி போட்டுருவா என்னய்யா குடும்பம் மனைவி பத்த பிள்ளைய மறக்கக்கூடிய அளவுக்கு ஆக்கிருவா யாரு?
யாருமே இல்ல நான் மட்டும்தான் கிங்கு நான் தான் தனிக்காட்டு ராஜா அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம் ஏன்னா ஊர் பக்கம் எல்லாம் தெரியாதா இது யாரு இவனுக்கு மனைவி இருக்கா பிள்ளை இருக்கா குட்டி இருக்கா வீடு இருக்கா என்னெல்லாம் இருக்குன்னு ஊர்ல கேட்டா தெரியும் விசாரிச்சிருவாங்க ஊர்ல கேட்கணும் பக்கத்து வீட்டுல கேட்டாலும் போதுமே அப்போ மக்கள் சொல்லுவாங்க ஐயா அப்படி போங்க சரி நேர மேற்க அந்த தெருவுல போய் தெற்க திரும்புங்க தெற்க திரும்பி கிழக்க திரும்புங்க ஒரு பாலத்து மேல வண்டி ஏறும் சரி அதுல ஒரு பெரிய போர்டு இருக்கும் சிவகாமி போர்டு இருக்கும் அந்த வீடு தான் போக அந்த வீட்டுக்கு வாசல் இருக்கா எப்படி அவளுக்கும் அவருக்கும் 7 நாட்டு சனியம் ஏ 8 வாசல் இருக்கு 4 இருந்தாலும் வாசல் 8 இருக்கு 4 திசையில இருந்து வர்ற ஆட்களுக்கு 4 கோட்டை வாசல் வச்சிருக்காங்க ஏன்னா இங்க இருந்து வராங்க இங்க இருந்து மேற்க இருந்து வர்றவங்க இந்த சந்து வழியா வரணும் சரி தெற்க இருந்து வர்றவங்க பாறை வழியா சுத்தி உள்ள வரணும் அங்க இருந்தவங்க கீழ வாசல் வழியா வரணும் சரி 4 கோட்டை வாசல் இருக்கியா அதுக்கு முடியல இங்க மேல மாடியில வச்சிடணும் இருக்கணும் அப்போ வந்தாங்க சரி அம்மா வணக்கம் யாரையா பார்த்தா சிவகாமி அம்மா நான் அம்மையப்பர் ஆலயத்துல பூஜை செய்யக்கூடிய பூசாரி எதுக்கு ஆனந்தப்பட்டேன் சரி வாங்க ஐயா வாங்க மெதுவா வாங்க தர தட்டில மெதுவா வாங்க கதவை திறந்து உள்ள வச்சு உட்கார வச்சா குனிஞ்சு வாங்கப்பா குனிஞ்சு வா மெதுவா வாராசா ஐயா தலைய குனிய போறணுமா என்ன குனிஞ்சாச்சு என்ன எங்க குனிய போறிய சரி அம்மா உங்க மகதானே அம்மையப்பர் ஆலயத்திலே திருநடனம் ஆடுவது என் மகள் தாயா என் மகள் தான் அதுக்கு என்னையா இப்போ சரி ஆட்டம் ரொம்ப அழகா இருந்துச்சுமா மிக சிறப்பு ரொம்ப அழகா ஆடுனாங்க உங்க உங்க மகாவுடைய ஆட்டத்தை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு பிரேஸ் கொடுத்தியா எப்படி பிரேஸ் கோயில வச்சு கொடுத்தா ஊர்காரங்க அடிச்சு போடுவாங்க தப்பா நினைப்பாங்க அதனால வீட்டுக்கு கொண்டாந்திருக்கேன் பிரைஸ் அதனால இந்த செயினை உங்க மகா கழுத்துல போடுங்க ஏ அப்பா செயினை பார்க்க எல்லாம் கல்லு பதிச்ச செயினா இருக்கு செயின் உங்க கையில இருந்ததை விட என்ன பெண்ணு கழுத்துல போட்ட கூட செயினுக்கே அழகா இருக்கு அம்மா இந்த செயின் உங்க மகா கழுத்துல போட்டு ஆடுனா பார்க்க நல்லா இருக்கும்னு நினைச்சேன் சரி பின்ன இவா பார்த்தா நம்ம பிடுங்குறத பிடிங்கிருவோம் எரிததுல பிடிங்கிருவோம் கிடைக்கிறது லாபம் ஆமா கிடைக்கிறதுல லாபம் நகை நட்ட ஒருத்தகிட்ட வாங்கியாச்சு ஒருத்தகிட்ட 5 லட்சத்துக்கு காரை வாங்கிக்கிட்டா ஒருத்த வீட்டாலே வாங்கிக்கிட்டா பில் அடிச்சு சம்பாரிச்ச பணத்தை அப்புறம் அங்க கொண்டு போட்டான் காரை வாங்கி கொடுத்துட்டான் சரி அதனால இப்படி இவளுடைய தொழில் அது அப்படின்னு சொல்லி இதை மாத்த முடியாது சரி எங்கன போய் முடியுதோ சரியா கொண்டாங்க பிள்ளைக்கு கொண்டாங்கன்னு வாங்கி அம்மா சரி அம்மையப்பர் ஆலயத்துல பூஜை செய்யக்கூடிய பூசாரி எனக்கு ஆட்டத்தை பாராட்டி இந்த செயினை கொடுத்தாரு போட்டுக்கேன் சரி நீ ஆட்டத்தை பாராட்டி உனக்கு கிடைச்ச செயின் இதுதான் என்ன ஆட்டம் குத்தாட்டாடுனீங்களா நாங்க நினைச்சோம் ஆட்டத்தை ரசிச்சாரா இல்ல ஆளை ரசிச்சாரா அவர் ஆட்டத்தையும் ரசிப்பார் ஆளையும் ரசிப்பார் சரி அந்த செயின் வாங்கி மகா கழுத்துல போட்டா சரி ஐயா போயிட்டு வாங்க என்ன போயிட்டு வரேம்மான்னாரு சரி மறுநாள் ஆச்சு மறுநாள தனமாதிலே அம்மையப்பர் ஆலயத்தே ஜெயாது நடக்கும் ஐயா கண்ட நட்டு வரும் அவனுடைய தங்கையாரே கூட்டம் கலைந்தது மறுநாளாச்சு மறுநாள் ஒரு நெக்லஸ கொண்டு வந்து கொடுத்தாரு சரி கதை பெரிய கதை சரி அம்பாள் கதை இந்த வருஷம் நான் முடிச்சிடணும் 2-3 வருஷமா முடிக்கிற முடியாத அளவுல டைம் இல்ல அம்பாளுக்கு அதனால கதையை கொஞ்சம் விறுவிறுப்பா கொண்டு போறேன் சிறப்பு அவள் கதையை முடிக்கணுங்கிறது எனக்கு ஒரு பெரிய ஆசை சரி அதனால கொஞ்சம் முதல்ல கொஞ்சம் பாஸ்டா சொல்லி அடுத்த அம்பாளுடைய கதையை லாஸ்ட்ல விரிவா படிப்போம் அப்படி ஒவ்வொரு நாள் கொண்டு வந்து மோதிரத்தை கொடுத்தார் செயினை கொடுத்தார் நெக்லஸ கொடுத்தார் ஆமா கொலுசு வாங்கி கொடுத்தார் இவ எல்லாம் ஐயா என்னதா இருந்தாலும் என் மகா உங்களுக்கு தான் கொலுசு வாங்கின கொலுசா எங்கேயாவது சுருட்டின கொலுசா அதெல்லாம் கண்டுக்கிறப்பமா சரி எல்லாத்தையும் கொடுத்தாரு இவ சிவகாமி மகளுக்கு வாங்கி கொடுத்தார் சரி என்னதான் இருந்தாலும் என் மகளுக்கு நீங்க உங்களுக்கு தானே என் மகா ஆமா என் மருமகனே உங்களுக்கு தான் என் மகா அப்படின்னு சொன்னா இருந்த காசு பணத்தை எல்லாம் கொடுத்தாச்சு ஆமா கையில நம்ம கொடுக்கறதுக்கு ஒண்ணுமே இல்லை அடுத்த நாள் ஆச்சு சரி இனிமே என்ன செய்வோம் அம்பாள் கழுத்துல பார்வதி கழுத்துக்குள்ள மாலை கிடக்கு சரி உண்டியல்ல ரூபா கிடக்கு ஆமா அள்ளி கொண்டு போயிட வேண்டியதான் சரி என்ற ஆட்கள் சென்றவுடன் அங்கே பூஜை முடித்து அந்த நகையை கலட்டி கொண்டு வந்து கொடுத்தான் மறுநாள் கொடுப்பதற்கு கையில காசு பணம் இல்லை ஆனந்தனுக்கு சரி கோவிலில் உள்ள உண்டியலை உடைத்து சில்லறையாக கொடுத்தான் ஆமா அடுத்த நாள் ஆச்சு இனி என்ன செய்வோம் யாரே செய்வோம் என்று சொல்லி ஆனந்த எண்ணாத எண்ணோமல்ல எண்ணோகிறான் சிந்தையிலே நேற்று உண்டியலை கொண்டு போய் கொடுத்தாச்சு சரி இனிமேலுக்கு என்னதை கொண்டு போவோம் இல்லையே
அம்மன் கட்டுக்க சேலை மட்டும் தான் அங்க 2 இருக்கு. பட்டு சேலை இருக்கு. யாரு வீட்லயும் தவளை பானை கூட எதுவும் கிடக்கா? அதெல்லாம் வித்தாசியா? பித்தளை பானை. நான் வளையல் வியாபாரம் பார்க்கிறவேன். சரி, அப்படி ஊரவர்கள் சொல்லும் போது கவிழ்ந்து நின்று பேசுறா. ஆனந்தன் அவளை பார்க்கும் போது அவ கண்ணை திரு திரு திருன்னு முழிக்கிறா. சண்டாளா சும்மா விட்டான ஐயாங்க பாருங்க பாருங்க என்ன பாக்கா என்ன பாக்கான்னா. சரி, யாரியா பாக்கா? நிக்கிறா. அவன் தூர திரும்பும் போது அவனை பார்த்து கோபத்துல முடிக்க ஐயாங்க பாருங்க என்ன பாக்கா பாக்காமா. நீங்க பாருங்க
நான் சும்மா தானே நிக்கேன் ஆமா. நான் யார பாக்குறேன் பாவம் போல பாப்பா. சரி ஊர் மக்களுக்கு அமைதியாக அவ நிக்கிறான் அப்படிதானமா நடிப்பா. அது நடிக்கணும் அப்படிதான் பாக்கணும். நடிப்புக்காரியா எல்லாம் இருந்திருக்காவா அதாவது அப்ப மக்கள் சொன்னாங்க ஐயா என்னய்யா? கணவன் மனைவிக்கு எல்லார் வீட்லயும் சின்ன சின்ன பிரச்சனைகள் உண்டு கணவன் மனைவினாலே பிரச்சனைகள் இருக்கும். கணவன் மனைவியா இருந்ததுல பிரச்சனை இருக்கும். கணவன் மனைவியா இல்ல பிரச்சனை எங்க வரும்? அப்பதானே பெரிய பிரச்சனை வரும். அது அடுத்தடுத்துல செப்பனிய தேடி போனாதான் பிரச்சனை வரும் செப்பனிய. கணவன் மனைவியா இருந்தா பிரச்சனையே வராது அதுக்கு மேல டாப்ல போடு. கணவன் மனைவியா இருந்தா பகலையில சண்டை போடுவாங்க நைட்ல சேர்ந்துருவாங்க சரி. அத மாதிரி இவங்களுக்கு ஒரு பிரச்சனை ஊர் மக்கள் சொன்னாங்க சரி சரி அந்த பிள்ளை இறக்கி விடுமா ஏன் அந்த இடுப்புல பிள்ளை இறக்கி விடுமா? பிள்ளைய பாருங்க அவனே மாதிரிதான் இருக்கு அதே சேம்ல தான் இருக்கு. அச்சில போட்டு எடுத்த மாதிரி நான் பிள்ளை கீழே இறக்கி விடுதேன் அது அப்பாவான்னு சொல்லி நீங்க பாருங்க அப்பா வரதா காலை கட்டட்டும் ஆமா. இல்லன்னா நான் போயிருந்தேன் சரி. ஊர் மக்கள் பார்த்தாங்க பிள்ளை இறக்கி விடுமா சரி. ஆமா ஏய் இறக்குமா கீழே குழந்தைய. அவ இறக்கி விட்டா சரி. அது ஓடி போய் என் கால அப்பான்னு பிடிச்சுக்கிட்டு ஏன்னா அவ பிள்ளை அவள மாதிரி தானே இருக்கும். சரி ஐயா என்ன நீங்களே பாத்துக்கிட்டீங்களா ஆமா. எனக்கு கல்யாணமே ஆகலன்னாரு ஆளு சரி. அவர் மனைவிதானா இது அவர் பிள்ளைதான் எங்க குடும்ப சண்டையினால என்ன இப்படி பேசுறாரு சரி அதனால நீங்க எங்களை சேர்த்து வைங்க குடும்ப சண்டையினால பிள்ளையும் கட்டின மனைவியை வேண்டான்ட்டு போயிருக்காரு. ஆமா பிள்ளை வேண்டாம் உதறிட்டு வந்த மனுஷன் சரி. நீங்களே அவனை பாருங்க ஆமா நீங்க நேரத்தை பேசுங்க சரி சரிம்மா எல்லார் வீட்டுல இந்த பிரச்சனை உண்டு ஆமா. அதனால உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருந்திருக்கலாம் நீங்க கோபத்துல சொல்லி இருக்கலாம் சரி அவ என் மனைவி இல்லன்னு சொல்லி இருக்கலாம் உண்மை ஆமா. நான் உங்களை சேர்த்து வைப்போம் சரிப்பா சரி. ஐயா என்னய்யா? எல்லாரும் கேளுங்க சரி. இன்னைக்கு அந்த ஊர் மத்தியில ஒரு வீடு கொடுப்போம் சரி. ஊருக்குள்ள ஒரு வீட்டை கொடுப்போம் சரி. இன்னைக்கு அவங்க தங்கிச்சு நாளை காலையில போட்டு சந்தோஷமா போயிருவாங்க ஒரு நாள் நைட்டு மட்டும் தான் கேட்டு நாளை காலையில ஊரை பார்த்து போங்க வீட்டை யார் பேர்ல தர போறீங்க? பேர் யாரு பேர்ல எங்க பட்டம் பிடிக்கணுமா? வீட்டுல பேரு யார் பேர் எழுத மேல? இப்ப காரை வாங்கிட்டு அதான் பிரச்சனையா இருக்கு சரி அதான் பெரிய பிரச்சனையா இருக்கு. என் பேரை நான் போடாட்டா சரி. இல்ல நீ உன் பேரை நீ போடுறதுக்கு ஏன்னா நான் உனக்கு 5 லட்சம் ரூபாய் தந்திருக்கேன். அப்புறம் என் பேரு தான் நீ போடணும் அப்படின்னு இவன் சொல்றான் சரி. அவ சொல்றா அது எப்படி என் பேரை என் பிள்ளை பேரை போடுவேன் நான் வந்துட்டா பிள்ளை என்ன சொல்லுது எங்க அப்பா பேரை போடணுங்க. அது எங்க அப்பா மாரியப்ப பேரை போடணும் அப்பா பேரு மாரியப்பனா? ஆமா சரி. அது எப்படி உன் பேரை போடுவேங்க குழப்படி ஆயிட்டா காரால இனிமேதான் ஆரம்பிக்க போகுது அதனால கவலைப்படாதப்பா சரி. ஊருக்குள்ள ஒரு வீடுதாரம் 2 பேரும் தங்கி சந்தோஷமா இருந்துட்டு நாளைக்கு நீங்க சந்தோஷமா வீட்டுக்கு போங்க பிள்ளைய கூட்டிக்கிட்டு சரி அப்படின்னாங்க ஊர் மக்கள் எல்லாம் பேசி ஊருக்குள்ள ஒரு வீட்டை கொடுத்தாங்க கொடுத்தாங்க அன்றைக்கு இரவு வேலையாச்சு இருந்து தூங்கி கொண்டிருக்கிற ஆனந்தம் சரி. அது மனசுல கள்ளம் கவடு இல்ல எந்த கள்ளம் கவடம் சமமான சாமோ ஐயா சதி சாமன் யாரோ ஐயா சாம சாமன் தூங்கக்கூடிய நேரத்தில் இடுப்புல இருந்த பிள்ளையே கள்ளி கொப்பாவான்னா இடுப்புல இருந்த பிள்ளைய கள்ளி கொப்பாவான்னா அது கள்ளி கொப்பா மாறிட்டு ஊச்சி கம்பாயிட்டு இவன் அகர்ந்து தூங்கினா பாருங்க எழுந்தாள் தேவகி அவன் மாறுல குத்தினா சரி கண்ணை விழிச்சு பார்த்தாடி சண்டாளி அன்றைக்கு சொன்னியடா சரி நீ யாரு உனக்கு சாட்சி சொல்ல யார் இருக்கான்னு சொல்லிதானே என்ன கொன்ன நீ இன்றைக்கு உனக்கு சாட்சி சொல்ல யார் இருக்கா இந்த கள்ளிக்கோப்பு தாண்டா எனக்கு சாட்சி சரி அத உன்னை பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்று எதிர்பார்த்திருந்தேன் அதாவது இனிமே நீ உயிரோடு வாழக்கூடாது இப்படி யாரும் தவறு செய்யக்கூடாது சரி இப்படி யாரும் செய்யக்கூடாது அதாவது ஒரு குடும்பத்தை கெடுக்க கூடாது ஒருவரை கொலை செய்யக்கூடாது கொள்ளையடிக்க கூடாது குடும்பத்தில் நுழையக்கூடாது என்று குத்தி முடிச்சா அவை சொல்லி முடிச்ச சண்டாளின்னா சரி உயிர் போயிட்டு அன்றைக்கு விடிகாலை வேலையாச்சு வயதான பெண்ணை போல எங்கள் தேவகியா ஊருக்குள்ள வருகிறாரே ஊருக்குள்ள வந்தல் ஊர வேற பெரிய வேற சமையோரே வயதான பெண்ணு போல வடிவம் கொண்டு தலையை விரித்து போட்டு அழுது கொண்டு வருகிறாள் ஊருக்குள்ள வாரா சரி வயதான பெண்ணு மாதிரி வாரா எங்க அம்மா நீலி ஐயா ஊரவர்களே வணக்கம் வாங்கம்மா வாங்க என்னம்மா காரணம் நீங்க வந்திருக்கீங்க எங்க போறீங்க யார பார்க்கணும் இந்த ஊரு பெயர் என்ன உச்சதந்தை நாமம் என்ன ஐயா நீங்க இப்படி எல்லாம் கேப்பீங்க ஆதார் கார்டே பேக்கல ஆதார் கார்டுல உங்க முகமாதிரி இல்லையா கொஞ்சம் பேய் இருக்கும் சரி ஐயா நான் யாருங்கிறது உங்களுக்கு
உங்களுக்கு தெரியாது. என்னுடைய மகன் வளைகள் வியாபாரத்துக்கு வந்தவனை காணும். ஆமாம்மா இன்னைக்கு 8 நாளாய் என் மகனத்தானே காணலையே. ஐயாவே பெரியோரே, ஐயா என் மகன் வளைகள் வியாபாரத்துக்கு வந்தா பழகநல்லூர் வாழ் மக்களே. சரி. அவனை காணோம். ஏமா நேத்து தான் ஒருத்தவங்க வந்தாங்க. 8 நாளா தேடி தெரியுதே. சரி, நாங்க நேத்து தான் வந்தாங்க, நைட்ல வந்தாங்க. நேற்று வந்தானா? ஆமா, அது ஒரு வீடு நடு ஊருக்குள்ள கொடுத்திருக்கோம். அவன் மனைவி பிரச்சனைன்னு வந்தாங்கம்மா. பிள்ளையோட வந்தாங்க. அம்மா பிள்ளையோட வந்தா. சரி, எல்லா வீட்லயும் கணவன் மனைவி பிரச்சனை, எல்லா இடத்துலயும் சின்ன சின்ன பிரச்சனை உண்டு, சமமாயிரும். ஆமா அப்படின்னு சொல்லி ஊருக்குள்ள வீட்டை கொடுப்போம், நம்மள நம்பி வந்திருக்காங்கன்னு வீட்டை கொடுத்தோம். சரி, அதனால அங்க தங்கி இருந்தாங்க. நாங்க இன்னும் பார்க்கலையே. இனிமேதான் பார்க்க போறோம். ஐயா, என் பையனுக்கு கல்யாணமே ஆகலைங்க, மனைவி பிள்ளைன்னு சொல்றீங்க. ஒரு மனைவி இருக்காப்பா, அழகா இருக்கா அந்த பெண்ணு பாக்குறதுக்கு. என் மகனுக்கு கல்யாணமே ஆகலைன்னா. சரிம்மா, கவலைப்படாதீங்க, அழாதீங்க, வாங்கன்னு சொல்லி அந்த வீட்டை நோக்கி அழைத்து வருகிறார்கள். பழகநல்லூர் நீலியாவா எப்படி நிக்கா? அவ வீரப்பல்லா விரிசாடையா சடக்காரி குடக்காரி சமுராணி வாசாகிய நல்ல ஜடையோடாரே, நல்ல ஜடையோடாரே மக்கள் வந்து பார்த்தாங்க, அவன் மாண்டு கிடக்குறான். இவன் ஆதாடி போடுது. நம்ம தங்குறதுக்கு தானே இடம் கொடுத்தோம். ஐயா, இது என்னுடைய கணவன், என்னை ஏமாத்திட்டு வந்தவன். அவனை நான் பழிக்கு பழி வாங்கின இந்த பழகநல்லூர் நீலிடானா நீலி மாய இயக்கி. சரி, என் பேரு இசக்கி என்று நாளடைவில் தான் பேரு. அப்போ அவளுக்கு இயக்கி, நான் மாய இயக்கி அப்பா. சரி என்று ஆதாரி போடுகிறாள். என்ன கொண்டு வச்சீங்களே, சரி வீடு கொடுத்தியே, அவன் நல்லவனா? அவன் எப்பேற்பட்டவன்? அவன் எப்பேற்பட்டு ஏமாற்றுவன்ங்கிறது எனக்கு தெரியும். அவனை நான் பழிக்கு பழி வாங்கிட்டேன். ஊரவர்களே, பெரியவர்களே, அம்மா எங்க குடும்பத்தை நீ காப்பாத்து, உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அதை நீ பார்த்துக்கம்மா. இந்த பழகநல்லூர் வாழ் மக்களுக்கு எந்த குறை வரக்கூடாது என்று சொல்ல. சரி ஐயா, பழகநல்லூர் ஊர் வாழ் மக்களே, ஆமாம்மா, ஊருக்கு மேல்புறத்துல எனக்கு 8 நாள் ரொம்ப தலைக்கு காலு நாட்டி பச்சை வாழ கொலரித்து பவளத்தால் அலங்கரித்து அலங்கரித்த வந்த இசக்கி என்று ஒரு வீடோ நான் பழகநல்லூர் நீலி. நான் இசைக்கு வந்திருக்கிறேன் மக்களே. நீங்க ஊர் மக்கள் நல்லா இருக்க வேண்டுமானால் எனக்கு 8 நாள் நோன்பு இருந்து எனக்கு பந்தல் இத மாதிரி பந்தல் போட்டு பச்சை வாழ கொலை நிறுத்தி மாய இசைக்கு எனக்கு பீடம் போட்டு எனக்கு நல்ல சிலை இடுப்புல பிள்ளை. எனக்கு என்னதெல்லாம் வேணும் தெரியுமா? நான் தொட்டில பிள்ளைக்காரி நல்லா இசக்கி அம்மா சிறு சொல்லாத சித்தாடு பழகநல்லூர் ஊரிலே 60,000 குடும்பத்தன கருவறுத்த நீலி. சரி, மக்களுக்கு வாந்தி பேதி வந்து மக்கள் இறக்க இவ ஆதாளி போட. சரி, நான் யாருன்னு தெரியாமல் என் கணவனை நான் உங்க ஊர்ல பழிக்கு பாலி வாங்கினேன் மக்களே. எனக்கு இடம் கொடுத்தீங்க, நான் உங்களை சும்மா விட மாட்டேன். இந்த இடம் தான் அவனை காவு கொடுக்கிற நேரம் என்று நான் காவு கொடுத்தேன் அவனை. ஆனா மக்களே, நான் யாரு என்பதை தெரிந்து கொள்ளுங்கிறதுக்காக மக்களுக்கு வாந்தி பேதிகளை கொடுங்க, இறப்புகளை கொடுத்தார். ஊர் மக்கள் எல்லாம் போய் கேட்கும் போது, அப்பா பழகநல்லூர் இசைக்கு உங்க ஊருக்குள்ள இருந்த ஆதாளி போடுதால ஈரப்பல் விரித்த சடையோடு உங்க கண்ணுக்கு தெரியுதா? ஆமாமா தெரியுது. சரி, அதாவது நான் இசைக்குன்னு வேற சொல்லி ஆடுது. நாங்க என்ன செய்யணும்னு கேட்கும் போது, சரி எனக்கு 8 நாள் நோன்பு இருந்து பந்தல் அலங்காரம் செய்து விட்டு எனக்கு மாய இசைக்கு என்று எனக்கு செல்ல பெயர் கொடுத்து மக்கள் எல்லாம் எனக்கு நோன்பு இருந்து எனக்கு கொடை விழா கொடுத்தா. சரி, அவர்கள் குடும்பத்தை நான் தலை வைப்பேன். சிறப்பு. இசைக்கு அம்மனை வணங்குபவர்களுக்கு பூவம் அழியாது, பொட்டும் அழியாது, நகை ஆபரணங்கள் குறையாது. சிறப்பு சிறப்பு. எனக்கு இடுப்பதியில புள்ள வேணும். பழகநல்லூர் நீலி ஐயா, நான்
வாங்கியவள். சரி. எனக்கு தொட்டில் பிள்ளை வேணும். ஆமா. பழக நல்லூர் ஊர்வாழ் மக்களே, என்ன? எனக்கு கொடை கொடுக்கும் போது எனக்கு தொட்டில் பிள்ளை வேணும். சரி. சிறு செலவு சித்தாட வேணும். ஆமா. எனக்கு சீப்பு, கண்ணாடி, பொட்டு, வளையல் எல்லாம் எனக்கு வேணும். சரி. அப்படியே ஆகட்டுமாம்மா. குங்கும பொட்டு வேணும் எனக்கு. சரி. அதனால தான் இசைக்கு அம்பாளுக்கு அத்தனை நம்ம வைத்து வணங்குவது. ஆமா. தொட்டில் பிள்ளை இல்லாதவர்கள் தொட்டில் பிள்ளை செய்து கொண்டு வந்து வைப்பாங்க. சரி. அம்பாளுக்கு செய்யக்கூடிய இடுப்பு பிள்ளை கொண்டு வந்து பொம்மையில வாங்கி வைப்பாங்க. ஆமாமா. கண்ணாடி வாங்கி வைப்பாங்க. சரி. சீப்பு வாங்கி வைப்பாங்க. ராணி கண்மை. சரி. ராணிக்கண்மை. ராணி கண்மை வாங்கணும் எனக்கு. நான் பார்க்கவே இல்லை, வாங்கவும் இல்லை. அப்படியா? இதெல்லாம் அம்பாளுக்கு வாங்கி வைப்பாங்க. சரி. என் அம்மையாகப்பட்ட நீலியம்மா பழகநல்லூர் ஊரை விட்டு ஆமாம்மா. அங்க உள்ள மக்களுக்கு என்ன பழகநல்லூர் ஊர்ல 60,000 குடும்பத்தை கருவறுத்துட்டா. சரி. அதுக்கப்புறம் தான் ஊர் மக்கள் தாயே இனிமே நாங்க இருக்கிற மக்கள் நல்லா இருக்கணும். ஆமா. எங்க ஊருக்குள்ள வந்து எங்களை வாழ வை, நல்லா வாழ. சரி. எங்களை வாழ வை, வணங்க வை. உனக்கு எப்படி வாழ வேணும்? எப்படி நல்ல வாழ வேண்டுமா? என்ன வேணுமா? செவ்வாழை வேணுமா? செவ்வாழை பழம் நல்லா ரத்தம் பிடிக்கும். கசலி வாழ வேணுமா? கசரி பழமா அந்த வாழ வேண்டாம். சரி. எங்க குடும்பத்தை வாழையடி வாழையாக வாழ வை. ஆமா. என்ன கேட்கறீங்க? எங்களால ஏண்டதை செய்ய வெட்ட வெட்ட தடுக்க வேண்டும். சரி. வாழை வெட்ட வெட்ட தடுக்க வேண்டும். அன்னைக்கு நாங்க வெட்டிட்டு இப்ப தடுத்து நிக்கி. அதானே கேட்டேன். வெட்ட வெட்ட உன்னுடைய ஆழ விழுதுகள் போல் உன்னை நம்பி வருகின்ற மக்களுடைய குடும்பமும் ஆழ விழுதுகள் போல் வளர வேண்டும். எந்த ஒரு குறைங்களுக்கு வரக்கூடாது என்று சொல்லி இசைக்கியம்மன் முதலாக வந்து இருந்த இடம் முப்பந்தரம். பழகநல்லூர் ஊர்ல இருந்து முப்பந்தரத்துல வந்து அமர்ந்தார். சரி. அவள் முப்பந்தரத்து இசைக்கியாக இருந்தாலே நம்மையாக நீலியம்மா அவள் அங்கிருந்து பயணமாகி அவள் எங்கே நாம போவோம் என்று வடக்கு மோகனாகி முப்பந்தரம் தர கடந்தே காவல் கிணறு விலகோவிட்டு கண்ணகுடி பாதையாக அவக்கார சுடல அடைவோம் அவக்கார தன்னோடனே நல்ல மகனுமாக கண்ணகுடி பாதையாக பள்ளியூர் தனை கடந்து வருகிறாள் சகியம்மா எங்கே வாராள நான்கு நேரி பாதையாக பனகுள்ளா விளக்குவாவிட்டு ஊற்றடைப்பு பாதையாக வருகிறாள் முன்னோரிவி மகாண்டி முன்னடங்க சகியம்மாவின் தோடங்க நெல்வேலி வந்தவள் நெல்லைக்கு வேலி போட்டு காத்தவேனே நெல்லையப்பா நெல்லையப்பர் வாசடியில அடிபணிந்து தண்டு அணிட்ட அம்மை எங்கள் இசக்கியம்மா எங்கே நாம போவோம் மேற்கு மோகனக்கு கவுன் என்ற நகரோ வீட்டு பழைய வேட்டை பாதையாக சீதாபர்த்த நல்லோர் வீட்டு புதுவூர் மாதையாக மாறாண்டை தனக்கு அடன்று கற்படியூத்து பாதையாக வருகிறாளே அம்மையாவே என் தாயே சகியம்மா மேற்கு மோகனக்கு போட்ட தனக்கு அடந்து அலங்குளம் பாதையாக மேற்கு மோகனக்கு ஆட்சியூற்று வந்தல்ல சுடல நிறுத்தப்பா காவக்காரா. அத்தியத்துல வந்து நிக்காங்க. மேற்க போயிருவோமா வடக்க போயிருவோமா? சரி. அப்ப சுடல சொன்னார் அம்மா உனக்கு தங்குறதுக்கு குளுமையான இதற்கு வடக்கு இருக்கிறது. சரி. இருவேறு வடக்கு முகம் நோக்கி நம்ம செல்லலாமே சொல்லி இன்று வடக்கு முகம் நோக்கி அல்லோ இருவேறு வருகிறாரே கலனில் கொள்ள பாதையாக ஆச்சங்கரை ஓரத்திலே இங்க புதர் ஊரதிலே ஊருக்கு தந்தன் போரதே கால்மங்கரை ஓரத்திலே அம்மா எங்களுக்கு சங்கி அம்மா இந்த ஆச்சங்கரை ஓரத்தில் வந்து சுடல தெய்வத்தை சுடலை ஆண்டவனை காவல் தெய்வமாக வைத்து என் அம்மையாகப்பட்ட பழகநல்லூர் ரோனி இசக்கி அம்மா சரி. அப்படியே ஆதாளி போட்டு ஆடி இந்த மக்களுக்கு இங்க வருகின்ற மக்களுக்கு ஆமா ஆலமரத்தின் அடியிலே வந்து ஆமாம்மா இந்த மக்களுக்கு எந்த ஒரு குறையும் இல்லாமல் சரி
சுற்று வட்டார வாழ் மக்கள் எல்லாம் ஆமா அதாவது எல்லா மக்களும் சேர்ந்து அம்பாளுக்கு நல்ல திருவிழாவை நடத்தி வருகின்றார்கள். சரி 10,000 20,000 பேருக்கு சிறப்பு அன்னதானமும் நடைபெற இருக்கிறது. சிறப்பு கொடை விழா சிறப்பா நடந்துகிட்டு இருக்கு. அம்பாளுக்கு இசக்கி அம்பாளுக்கு மிக சிறப்பு. நினைச்சேன் நமக்கு இந்த வருஷம் தை மாசம் பாட்டு இல்லையேன்னு சொல்லி. ஆமா அப்போ அண்ணாச்சி ராமசாமி நடாரும் வந்தார்கள். சரி போன் போட்டார்கள், வீட்டுக்கு வந்தார்கள். ஆமா அதாவது அட்வான்ஸ் வரலையே நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அம்பாளுக்கு வியாங்கின பிறகு இதே டேட்டுக்கு 5 ஊருக்கு கேட்டிருக்காங்க. அது வரைக்கும் யாரும் வரல. சரி அப்போ அவளுக்கு தான் நம்ம படிக்கணும்னு இருக்கு. ஆமா கூடுதலும் குறையும். அவன் சன்னதியில பாடணும்னு இருக்கும்போது மாற்ற முடியாது. முடியாதம்மா கதையை நீ என் கதையை நீ தான் பாடணும்னு என்ன கூப்பிட்டு வந்திருக்கிறான். சரி 5 ஊர்க்கார ஆட்கள் கேட்டாங்க. வடமலைப்பட்டி, திசையன்விளை பக்கம், அடுத்து முகவூர், ஒரு 5 ஊர்ல இருந்து ஆட்கள் கேட்டாங்க. அம்பாள் ஆலயத்துல பாடுவதை குறித்து எங்களுக்கு ஒரு மட்டில்லா மகிழ்ச்சி. அம்பாளுக்கு இசைக்கு அம்பாளுக்கு இந்த மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து 8 நாள் நோன்பு இருந்து பந்தலுக்கு காலு நாட்டி வச்சு வாழைக்குள்ள நிறுத்தி சிறப்பான கொடை விழா. ஆமா இந்த தை மாதத்திலே சரி இன்று 3ஆம் செவ்வாய்க்கிழமையில மத்தியான கொடை விழா சிறப்பா அம்பாளுக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த இடத்துல வந்து இந்த மக்களுக்கு எந்த ஒரு குறையும் இல்லாமல் ஆமாம்மா உள்ளம் அறியாமல் முடிந்தவோ ஆடிடாமல் இந்த மக்களை எல்லாம் வேலி போட்டு காத்து வருகின்றாளா. எம்மா தன்ன நன்னாதீன தன்னானோ தானே தானே தன்னாதீன தன்னானோ தன்ன நன்னாதீன தன்னானோ தன்ன நன்னாதீன தன்னானோ தானே தானே தன்னாதீன தன்னானோ கும்மி அடி பெண்ணே கும்மி அடி உன் கொண்டை கோலிங்கவே கும்மி அடி வாழ்த்தி கும்மி அடிப்பவங்க புந்தவனத்தில பூவெடுத்து நல்ல செண்டு கட்டி செண்டு கட்டி பூமி புகழ் பெற்ற இசக்கி அம்மனை போட்டி கும்மி அடிப்பவங்க பெண்ணே தோழி பெண்ணே ஆனந்த கும்மிய தோழி பெண்ணே ஆனந்த கும்மிய தோழி பெண்ணே கையில கப்பறை தான் எடுத்து நல்ல கையில பெரம்பு தான் எடுத்து கையில பெரம்பு தான் எடுத்து கையில பெரம்பு தான் எடுத்து கையில பெரம்பு தான் எடுத்து நகளை குண்டி மாட எங்களுக்கு சக்தி மாறத பாருங்க ஆடு நாலு கொண்டு உனக்கு நடுத்தருவில ஒண்ணுக்கு போ நடுத்தருவில ஒண்ணுக்கு போ என்ன கூட தொகை தண்டு கூட தங்க இசைய கும்மி அடிப்பாரு எந்த தெருவில வாராளோ அவ இலகை கொண்டு பாராளோ எங்களுக்கு கொண்டு பாராளோ நம்ம தெருவுக்கு வாராளோ நம்மளுக்கு கொண்டு பாராளோ நீரப்பட்டு பலபலன்ன உனக்கு பாவடை கல்பட்டு ஜோதி மன்ன பாவடை கல்பட்டு ஜோதி மன்ன சரீர போல கிசக்கி அம்மன பாடி வாழ பாருங்கள் சின்ன கிணத்துல கல்லு கட்டி உனக்கு சிங்காரப்பட்டு தூவச்சுடுத்து சிங்காரப்பட்டு தூவச்சுடுத்து சீனி முடிக்கு சக்கி அம்மனை தேடி பெண்ணே தோழி பெண்ணே ஆனந்த கும்மியா தோழி பெண்ணே ஆனந்த கும்மியா தோழி பெண்ணே பெண்ணே தோழி பெண்ணே ஆனந்த கும்மியா தோழி பெண்ணே முகத்திலே முயல் அடி வர உனக்கு முகத்தோடு சந்தன வெற்போடு முகத்தோடு சந்தன வெற்போடு அடிக்கிற இசைக்கு எம்மக்கு வெள்ளி கொஞ்சம் போட்டு விசுங்களாடு தண்ணி கூட்டம் போல நீங்க நக்கி தாய தாமரப்பு போல நான் உனக்கு சொல்ல வேண்டும் நான்
என்றைக்கு ஒன்னு அழைக்கிறோனோ அன்னைக்கு நீதான் எனக்கு சாட்சி சொல்ல வர வேண்டும். கண்டிப்பாக வர வேண்டும் என்று சொல்லி முடித்தவுடனே தேவகிக்கோ உயிர் பிரிந்தது. சரி. ஆனந்தன் முட்டை முடிச்சு எடுத்துக்கொண்டு ஆமாம்மா. அதை அந்த வானோ விட்டல்ல அடுத்த வானோ வானோரே அதுவான கனகதே. ஆனந்தனுக்கோ தண்ணீர் தாகம் தாழ முடியவில்லை. கொலை செய்தவனுக்கு தண்ணீர் தாகம் எடுக்கும். சரி. ஆகா தண்ணி தாகமா இருக்க. ஆமா. தண்ணி தாக எடுத்தா கண்டுபிடிச்சுக்கிடலாம். சரி. சாலடி ஒரு ரோட்ல போனா நல்ல தண்ணி கிடைக்கும். சரி. ஆமா. அதனால இந்த இடத்துல தண்ணீர் அருந்தலாமே கிணத்த பார்த்தா. ஆமா. மூட்டை முடிச்சு வேலை தூக்கி வச்சிட்டு கிணத்துக்குள்ள இறங்கி குனிஞ்சு தண்ணீரை குடிக்கும் போது கொம்பு படி தட்டி குப்பரைக்குள்ள விழுந்துட்டான். சரி. மாண்டு மடிந்து மண்ணோடு சாய்ந்து விட்டான் ஆனந்தன். ஆனந்த வேதியார். வேதியர் அங்க திருக்கண்ட நட்டுவன் பார்த்தா எம்மாய சிவகாமி எம்மா எந்தாய சிவகாமி தங்கையை தங்கானலையே தியாவகிய காணலையே எட்டோடு எட்டு தங்கையை தான் தேடியல்லோ அம்மா இன்னைக்கு எட்டோட 8 நாளாச்சு. சொந்தக்காரங்க வீடு பூரா தேடியாச்சு. உறவினர்கள் வீட்டுல தேடியாச்சு. தங்கச்சியை காணும். கிணறு கிணறா பாதாள குரடு ஓட்டு தேடியாச்சு. பாறையா தேடியாச்சு. காணுமே மலையா தேடியாச்சு. நம்ம தங்கச்ச காணவில்லை. போன் போட்டு பத்தியில எப்படி அந்த காலத்துல போன் இல்லமா. போனும் தானமா நாட்டுக்கே கேடு. இன்னைக்கு மனுஷன் போன கண்டுபிடிச்சானோ அன்னையில இருந்து நல்லதுக்கு தான் கண்டுபிடிச்சான். தீயதுக்கு தான் அதிகம் யூஸ் பண்றாங்க. அது எதுக்கு அழியக்கூடிய காலம் நெருங்கும் போது அப்படி பயன்படுத்துவாங்கம்மா. நல்ல காரியம் மணி அடிச்சாச்சு. நல்ல காரியத்துக்கு வாழ்க்கையில மனுஷன் போன யூஸ் பண்ணணும். ஆமா. ஒரு வேலை விஷயமா சரி நமக்கு இது ஒரு அவசரமா ஒரு ஆட்களுக்கு உடலுக்கு சரியில்லையா போன் வருது அதை பேசணும். ஒரு தகவல் சொல்றதுக்கு பயன்படுத்தணும். தீய காரியத்துக்கு மனுஷன் போன் பண்ணக்கூடாது. சரி. அப்போ தேவகி நினைத்தாள் ஆகா என்ன எவ்வளவு இதாக இருந்தாலும் பொன்பொருள் எல்லாம் இருந்தாலும் திருக்கண்ட நட்டுவன் நினைத்தார் இனிமே நம்ம என்ன செய்ய வேண்டும்? என்னமா செய்ய வேண்டும்? தேவகியை தேடி செல்ல வேண்டும். சரி. தேவகியை தேடி செல்ல வேண்டும். தேடி செல்ல வேண்டும் என்று சொல்லி ஆமாம்மா. தேவகியை தேடி அல்லோ திருக்கண்ட நட்டுவனோ கிடங்களாக கண்கடர்ந்து வரபோதே அத்துவான காரகத்தே வருகிறானே ஆனந்தோ அந்த கள்ளிமர நழலிலே தங்கையான தேவகி மாண்டு படித்து மண்ணோடு சாய்ந்திருக்கிறாள். ஆகா தங்கை கொண்டவன் யாராக இருக்கலாம்? யாரகமா இருக்க முடியும்? அந்த இடத்துல ஒரு மூட்டை முடிச்சு கொண்டு இருக்க என்னதுங்கிறத பார்ப்போமே. என்னதான் அங்க போய் பார்ப்போமே என்று அதிலே போய் கிணற்றுக்குள்ளே பார்க்கிறான். அங்கே ஆனந்தன் மாண்டு மடிந்திருக்கிறான். மாண்டு மடிந்து மண்ணோடு சாய்ந்திருக்கிறான். ஆகா என்ன என்னுடைய தங்கை தேவகி இறந்து விட்டாளே இனி நான் உயிரோடு இருப்பதா உயிரோடு இருக்க முடியும் என்று நாக்கை பிடுங்கிக் கொண்டு அடித்து அழுதான். அதை அடித்து அவன் தான் அழுதான். திருக்கண்ட நண்டுவனோ அரும்பு மணி முத்து நீரே அவன் தான் அழுதான். முத்து மணி தானோ ஏ தங்கச்சி தேவகி உன்னை இதுக்குத்தான் நாங்க வளர்த்தோமா? இதுக்குதான் பாசமா உன்னை வளர்த்தோமா என்று அடித்தவன் தான் அழுதான். அவன் அரும்பு மணி முத்துதிர ஒட்டி அவன் தான் அழுதான். திருக்கண்ட நட்டுவனுக்கு முத்துமணி தான் உதிர அழுது என்ன செய்ய? என்னம்மா செய்ய? நாக்கை பிடுங்கிக் கொண்டு அந்த இடத்திலே அவனும் ஆண்டு படிந்தான். சரி. தங்கையே இல்ல நமக்கு பூவுலகில வாழ்க்கை எதற்கு? நமக்கு எதற்கு வாழ்க்கை? தங்கையும் இறந்து விட்டார். அண்ணனும் இறந்து விட்டான். சரி. அவளை அழைத்து வந்த ஆனந்தனும் அண்ணன் தங்கைனா அப்படி இருக்கணும். அவ்வளவு பாசமா இருக்கணும். அக்கா தம்பினா அப்படி இருக்கணும். நகமும் சதையுமா இருக்க வேண்டும். அப்போது அந்த இடத்திலே 3 உயிர் பிரிந்தது. சரி. இவன் பார்த்தா இப்படி இருக்கக்கூடிய நாளையில் இந்த உயிரானது கைலாசத்திற்கு செல்கிறது. ஆனந்தனுடைய உயிரானது கைலாசத்துல போய் என்ன சிவபெருமானுக்கு பூஜை செய்தவன் இல்லையா? சரி. பகவானே என்ன எனக்கு என்ன வரம் கொடுக்க போகிறீர்கள் என்று கேட்க என்ன பகவானே வரம் கொடுக்க போகிறீர்கள்? மதுரை மாநகரத்திலே மாநாயக்க செட்டியாருக்கு நீ பிள்ளையாக பிறக்க வேண்டும் என்று அவர் வரம் கொடுக்க மறுபிறவியிலே மதுரை மாநகரத்தில மாநாயக்க செட்டியாருக்கு செட்டிச்சி பெண்கொடிக்கும் ஆனந்தன் பிள்ளையாக பிறக்கிறார். ஆமா. யாரு?
ஐயா, ஆனந்தன் சரி. பிராமணாள் பட்டர் இங்க தேவைக்கு அந்த இடத்திலே எப்படி இருக்கிறான்? எப்படி இருக்கிறான்? ஒரு குத்துக்கல்லாக இருக்கிறார். சரி. திருக்கண்ட நட்டவன் அதிலே வேப்பமரமாக நிற்கிறார். ஆமா, தங்கைக்கு காவலாக அண்ணன் இருக்கிறார். என்றைக்கு இந்த ஆனந்தன் இந்த இடத்திலே வருகிறானோ அவனை பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாள் தேவகி. சரி. மாநாயக்க செட்டியாருக்கு சில காலம் கழித்து பிள்ளையாக பிறந்தான். ஆமாம்மா. அப்ப செட்டியார் சொன்னார், அம்மா செட்டிச்சி, என்ன ஐயா, 12 வருஷத்துக்கு அப்புறம் பையன் பிறந்திருக்கிறான். அழகான பாலகன் வந்து பிறந்திருக்கிறார். என்றைக்கும் ஆனந்தமா நம்ம வீடு இருக்கணும். சரி, எப்போ சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். அதனால இவருக்கு பேர் ஆனந்தன் என்று பெயர் கொடுத்தார்கள். ஆமா, ஆனந்தன் என்று செல்ல பெயர் கொடுத்தார்கள். ஆனந்த செட்டியார் சரி அப்படின்னு பேர் கொடுத்தாங்க. ஆமா. அவனை பேர் வாமிட்டு அங்கே பிறகுலமா பிள்ளை தந்தையே வளர்த்து வராதே ஒரு வண்ணமாக ஆனந்த செட்டியாரே பொழுதுவாறு மேனியாக வளர்த்துவார தத்தையாரே மாநாயக்க செட்டியாரோ அவருடைய மனைவி செட்டிச்சியுமாக ஆனந்தனை நாள் ஒரு வண்ணம் பொழுது ஒரு மேனியாக வளர்த்து வருகிறார்கள். ஆமா, ஆனா என்ன பேர் ஆனந்தம் பேர் கிடைச்சிருச்சு. ஆனந்தமா வளர்ந்து வருகிறார்கள். ஆமா ஆமா. அப்போது ஆனந்தமாய் வளர்த்து வருகிறார்கள். ஆனந்தன் என்று பெயர் கொடுத்து சரி வளர்த்து வரக்கூடிய காலத்தில் அவனுக்கு 18 19 வயசாச்சு. ஆமா. அப்போ மாநாயக்க செட்டியார் சொன்னாரு, அப்பா என்ன ஐயா, அப்பாவுக்கு வயசாகிட்டு இருக்கு. சரி நம்ம கொலை தொழில என்ன ஆட்டி விக்கிறது. ஆமா, செக்குல போட்டு ஆட்டி தேங்காயா புளிஞ்சு எடுத்து தூர போடுது. தேங்காய் எண்ணெய், வேப்ப எண்ணெய், கடல் எண்ணெய், பின்னங்காய் எண்ணெய், சரி இதெல்லாம் செக்குல போட்டு ஆட்டி நம்ம விக்கிறது உண்டு. ஆமா, அதனால அப்ப கொலை தொழில நீ செய்யணும். சரி. அந்த கால நடைப்பயணமா செட்டிமார்கள் தலையில எண்ணெய் வச்சு ஊர் ஊரா விப்பாங்க. ஆமா, அப்புறம் சைக்கிள்ல கொண்டு வந்தாங்க, பைக்ல கொண்டு வந்தாங்க. இப்ப யாரும் வாங்குறது இல்ல. ஏமா இப்ப பாக்கெட்ல கடையில வாங்கிக்கலாம். சரி. அப்போது அங்க அப்பா மகனே அப்பா தொழில செய்யணும்னு. சரி. அப்போ ஆனந்த செட்டியார் சொன்னார், அப்பா என்ன உங்க காலம் முடிஞ்சு போச்சு. ஆமா, நீங்க இப்ப எண்ணெய் தெருவுல யாரும் எண்ணெய் வாங்கி தலையில வைக்கிறது இல்ல. சரி. அதாவது நான் பெண்கள் விரும்பக்கூடிய பொருளா வாங்கி நான் வித்து நான் பிழைச்சுக்கிடுவேன். சரி. பெண்கள் விரும்புற பொருள் என்னமா விரும்புவாங்க? செல்போனு. செருப்பா முதலே செருப்பு போயிட்டேயா. கண்ணாடி, வளையல், பொட்டு, செடமாட்டி, கண்மை, எந்த கண்மை, லிப்டிக், ராணி கண்மை, நவபாலி, நகபாலிசு, கேர்பனு, அதாவது செடமாட்டி. என்ன பெண்கள் விரும்புற பொருள் பவுடர், பொட்டு, சீப்பு, கண்ணாடி. அந்த கால குங்குமப்பட்ட விரும்புறாங்க, இப்ப ஸ்டிக்கர் பட்ட விரும்புறாங்க. அதனால எப்ப நான் வளையல் வியாபாரத்துக்கு போறேன்னா யாரு ஆனந்த செட்டியார் சொல்லுகிறார், மகனே நீ வளையல் வியாபாரம் பார்க்க வேண்டாம். ஆமா, நம்ம கொலை தொழில் எண்ணெய் வியாபாரத்தை பாருன்னாங்க. சரி, அதெல்லாம் முடியாது அப்படின்னா நான் ஆள விடுங்க ஐயா. பஸ் வந்தாச்சியா, நீங்களும் வேண்டாம், கொலை தொழில வேண்டாம் எங்களுக்கு. யாரும் பேருவோம் நாங்க. அதான கேட்டேன் மகனே. அப்போ நீ வியாபாரம் வளையல் வியாபாரம் விற்க போறீங்கிற. சரி, வளையல், கண்ணாடி வளையல், ரப்பர் வளையல், திரும்பிப்பார், திரும்பிப்பார், திரும்பாம பார். சரி, வளையல் பேரதுமா. சரி சரி, நான் வளையல் வியாபாரத்துக்கு போக போறேன். ஆமா, சரி. பிடிச்ச மயிலுக்கு 3 காலும் நிக்கான். ஏன்னா பையன் வயசு 2 கட்ட வயசு. நாளை காலையில வளையல் பெட்டியை தூக்கிடுவேன். 8 மணிக்கு பெட்டியை தலையில தூக்கிடுவேன். பெட்டியாக ரெடி பண்ண சொல்லியாச்சு. அங்க ஒரு பெட்டி இருக்கு. என்ன பெட்டிமா? வளையல் பெட்டிமா. பெட்டியா? அப்போ அந்த அம்மா சொல்றா, என் மகனே நீ வளையல் வியாபாரத்துக்கு போறது சரிதான். ஆமாம்மா. அம்மாக்கு அண்ட கனவோ சரியில்லையப்பா. சரி, என்னம்மா கனவு கண்டிக்க? கனவு என்னமா கனவு? அந்த கனவு என்னமா செய்யும்? கனவு என்னமா பலிக்கும்? மகனே, என்ன அப்ப பாம்பு கண்ணு சக்களத்தி பாசமுடன் பார்க்காளேடா என் மகனே ஆனந்தரே. படுக்க பாய போடும் போது பக்க பாய போடுறாளே, தூங்க பாய போடும் போது பணப்பாயி போடுறாளே, இருக்க பாய போடும் போது இந்த பாய போடுறாளே. என் மகனே, என்னையா அம்மா நேற்று நான் கண்ட கனவு. சரி, பாம்பு கண்ணு சக்களத்தி வனத்துல உன்னை பாசமுடன் பார்க்காளடா. எதிர்பார்த்து
நிக்காளடா உன்ன ஒரு சரி ஆமா தெக்க பார்த்து நிக்காளப்பா எதிர்பார்த்து எதிர்மால சொன்னாச்சு நிக்கா சரி படுக்க பாய போடும்போது உனக்கு பக்க பாய போட கண்டே ஆமாம்மா நீ இருக்க பாய போடும்போது இந்த பாய போட கண்டே சரி நீ தூங்க பாய போடுதே பிராமணாளு ஆனந்தப்பட்டார் பிராமணாளு வயசு அவனுக்கும் 18-19 வயசு ஆகுது சரி இங்கு தேவகிக்கோ வயது 12 வயதாச்சு ஆமா 12 திருவயதில் பக்குவதியானால் எங்க அம்மை தேவகியா சரி அதற்கு மிக சிறப்பாக நீராட்டு விழா வைத்து நடத்தினாள் சிவகாமி பெண்கொடியார் ஆமா குப்பையிலே குன்னிமுத்துன்னு சொல்லுவாங்க சரி அந்த குப்பையிலையும் குப்பைக்குள்ள ஒரு குன்னிமுத்தே கிடக்கும் சரி ஏன்னா குப்பையில போட்டாலும் குன்னிமுத்து மங்காது அவள் தேவதாசியாக இருந்தாலும் அவ வயிற்றுல பிறந்த பிள்ளை குன்னிமுத்து மாதிரி சரி யாரும் விரல் நீட்டி பேசக்கூடாது நம்மள பேசக்கூடாது இதுக்கு மேல பேசக்கூடாது இன்னையில இருந்து பேசக்கூடாது இன்னையிலிருந்து நம்ம தான் ஒன்னா தானே போறோம் எப்படி பேச மாட்டாங்க அதான் ஊர் உலகம் பேசுமே உண்மைதானமா நிறைய பேசும் யாரும் பேசக்கூடாத அளவுக்கு நம்ம நடந்துக்கணும் எப்படி நடக்கணும் அவதான் நினைக்கணும் எப்படி நடக்கணும் ரெண்டு கால்ட்டா தான் நடக்கணும் நடந்து மிதிபட்டு போய் அடிபட்டு போனோம் அப்போது அப்படி இருக்கக்கூடிய நாளையில் அந்த குப்பையிலே குன்னிமுத்துன்னு சொல்ல வந்தேன் சிவகாமி தாசியா இருந்தாலும் அவன் வயிற்றுல பிறந்த குழந்தை நல்ல குழந்தை பிள்ளைகள் நல்லதாவது கெட்டதாவது அன்னையின் வளர்ப்பீர்களே பிள்ளைகள் பிறக்கும் போது எல்லா பிள்ளைகளும் நல்லா தான் பிறக்கும் ஏன் அம்மா பேச்ச கேட்டா நல்லா வளரும் அம்மா அப்பா அப்படித்தானே அப்புறம் அவங்க பாணியில தானே பிள்ளைய வளர்ப்பாங்க சரி அந்த அம்மா அப்பாவும் நல்லா இருந்தா தானே அந்த பிள்ளைய நல்லா வளர்க்க முடியும் கண்டிப்பா அவங்களே கோணல் வெளியில போகும்போது பிள்ளை அதை விட கோணல் வெளியில போயிடும் வழியா தான் போவோம் குறுக்கு வழியா போனா கூட தப்பிச்சுக்கலாமா இது ஒரு கோடை கிழிச்சுக்கிட்டுல போகுது சரி அதனால அப்பேற்பட்ட தேவகியாளுக்கு இவளும் அண்ணனோடு திருநடனம் ஆடுவதற்கு செல்வாள் இவன் கோயில்ல பூஜை செய்வான் ஆனந்தப்பட்டன் இவள் திருநடனம் ஆடுவதை கூடிய ஆட்டத்தை பார்க்கும்போது ஆகா என்ன எவ்வளவு அழகாக இந்த பெண்ணு ஆடிக்கொண்டிருக்கிறாள் சரி அதேக்கு பெண்ணை பார்க்க ரொம்ப அழகா இருக்கு பெண்ணுக்கு வயசு 18-19 வயசு ஆகுது இவனுக்கு அரும்பு மீச குறும்பு பார்வை ரெண்டு கட்ட வயசாச்சு வயசானவங்களே 55 வயசுக்கு மேல பெண்ணு தேடி போறாங்க போயிட்டு பக்கத்து வீட்டு அப்பதாமா திரும்பி நிக்கி இளமை நீங்க 18 வயசு பையன் பார்க்க மாட்டான்னு என்னமா சொல்றீங்க அவன் பூஜை முடித்த உடனே 18 வயசு பையனை நம்பிடலாம் இப்ப வயசானாலதான் நம்ப முடியல ஆமா வாலிபனை நம்பினாலும் வயசாலியை நம்ப முடியவில்லை 20 நம்பினாலும் 60 நம்ப முடியாது அப்படி ஆடிக்கொண்டு அடிக்கட்டு மாதிரி யாரு வீட்லயா போய் எடுக்க சரி அத பத்தி ஒண்ணு இல்ல இன்னைக்கு ஆளா போவோம் சரி இவ்வளவு நாள் கொடுத்திருக்கலாம் அவ்வளவுதான் கொடுத்தாச்சு இன்னைக்கு நீட்டா ட்ரெஸ் பண்ணி போவோம் என்று சொல்லி நீட்டா ட்ரெஸ் பண்ணி எத்த வணக்கம் சரி இவன் அவனை பார்த்தோன்னே ஸ்டெக் ஆயிட்டான் எதற்காகமா யாரு இந்த சிவகாமி சரி ஆகா இவ்வளவு நாள் காசு பணத்தை கொண்டாரு கையிலயும் ஒண்ணு இல்ல கால்லயும் ஒண்ணு இல்ல நீங்க வெறாளா வந்திருக்கார வாங்க ஐயா வாங்க என்ன வந்தியே இவ்வளவு நாள் ஐயா வாங்க என்னையா வாங்க எதுக்கு வந்திய என்னது கொண்டு வந்திருக்கிய வந்தீங்க எத்தனைக்கு கையில ஒண்ணுமே இல்ல கையா அத்தங்க
எங்க அத்தையா சரி ஒருவேளை சித்தியத்தான் அத்தைன்னு சொல்லிடலாம் ஏ இப்ப காலம் மாறி போச்சு காலம் கம்ப்யூட்டர் காலம் அப்படியே சொல்லிக்கலாம் அப்படியா இங்க வச்சு சித்திகணும் அங்க வச்சு அத்தைங்கணும் அப்படி ஆளுக்கு தக்கவரி அத்தைன்னு சொன்ன வயல அப்புறம் அண்ணிங்கணும் அது எப்போ கல்யாணம் பண்ணிக்கணும் சரி அத்தை இன்னைக்கு ஒன்னும் கொண்டு வரலன்னா சரி இழுவரியில போட்டான் வார்த்தைய பார்த்தால் சிவகாமி ஆமாமா அரைக்காசு அட்டவணை வாசப்படியில மிதிக்காத போவழியே காசு படத்தெல்லாம் வாங்குற வைக்க வாங்க மருமகனே இன்னைக்கு என்ன கேக்குறா சிவகாமி என்னம்மா கேட்கிறா அரைக்காசு அட்டவணை வாசப்படியில மிதிக்காத போவழியே கேட்டா பாரு ஒரு கேள்வி ஒரு போடு இன்னும் இருக்கு போடுறதுக்கு பார்த்தான் ஆனந்தல்ல அவன் கண்கலங்கி முதலாடி போல கண்ணீரை முகமெல்லாம் ஜோரவிட்டா பவளம் போல கண்ணீரை ஆனந்தல் பக்குவமெல்லாம் சிந்தாவிட்டா அவன் அழுது கொண்டு வருகிறாரே ஆனந்த நாயகப்பட்டவன் வீட்டை விட்டு துண்ட தோல்ல கிடந்தத தரையில போட்டாச்சு இடுப்புல கெட்டதை எடுத்து தோல்ல உதறி போட்டான் கவர்ந்துகிட்டே அழுது கொண்டு சரி எல்கை விட்டு வீட்டை விட்டு தாண்டி வெளியே வர்றான் அவன் ஊருக்கு தான் மேல் ஊராது அண்டி நல்ல கருக்காலில பிள்ளையார் கோவிலில அண்டி கருக்கலாச்சி இசைக்கியம்மா வரலாறு என்னால சொல்லவே முடியலையம்மா கதைய பாடுத வரைக்கும் எங்களுக்கு எல்லா மக்களுக்கும் நல்ல அருளோட பொருளோட எல்லா மக்களுக்கும் செல்வத்தை கொடு எங்களுக்கும் கதையை படிக்கக்கூடிய தம்பையும் வீரத்தையும் நல்ல தொண்டையும் கொடு அழுது கொண்டு ஊருக்கு மேல்புறத்தே வருகிறான் அந்தி கருக்கலாச்சி பிள்ளையார் கோயில் பக்கத்துல வந்தான் சரி சாப்போ தேவகி கேட்டா எம்மா நீ ஒரு பெண்ணா ஆமா எதற்காகமா அப்படி கேக்குற அந்த ஆம்பளை கிட்ட எல்லா பொருளையும் வாங்கினியே சரி வாங்கிட்டு இன்னைக்கு அவன் ஒண்ணு கொண்டு வரலன்னு சொல்லி அரைக்காசு அட்டவணை வாசப்படியில மிதிக்காத போ வெளியேன்னு சொல்றேன் நீ என்னம்மா பெண்ணு நீ எல்லாம் ஒரு பெண் வயிற்றுல நான் பிள்ளையாக பிறந்திருக்க கூடாது சரி நல்ல பிள்ளைக்கு அடையாளம் தாய்க்கு புத்தி சொல்லணும் தாய் பிள்ளைக்கு சொல்லணும் இங்க பிள்ளை தாய்க்கு சொல்லுது ஏ பிள்ளை பெற்று எடுப்பதே அதற்காக தானே அந்த பிள்ளை சொல்லதுக்கு இன்னும் 2 வருஷம் தான் இருக்கு அந்த பிள்ளை எப்படிமா சொல்லும் அது எங்க சொல்ல ஏன் அதுக்கு மஞ்சவளையில பார்த்தாச்சு தாயை போல சேலைய போல நூல் போல அந்த கதை இது அம்மா நீ என்ன போல சேலை தாய போல பிள்ளை நூலை போல சேலை என்னம்மா இன்னைக்கு அந்த மனுஷன் இவ்வளவு ஒரு வார்த்தை கேட்டுட்டியே அந்த எங்கம்மா போயிருப்பான் அது உண்டு சரி ஏய் தேவகி எனக்கு நீ புத்தி சொல்வதா சரி என் பழக்கம் அதுதான் எனக்கு தெரியும் இனிமே என் வீட்டுக்கு வரக்கூடாதுன்னா ஆகா நம்ம அம்மாவுக்கு என்னடா புத்தி கெட்டு போச்சு மர கலண்டு போச்சு மர கலண்டு போய் நிக்குத இன்றைக்கு நம்ம வீட்டுல இருக்க கூடாது சரி மூட்டை பிடிச்சா எல்லாம் கெட்டுனா ஹீரோல உள்ள தூக்கி வச்சுட்டா யாரு யாரம்மா அப்பா தங்கம் அதாவது எசக்கியம்மா கொடுத்து விடுதா எசக்கியம்மா கொடுத்து விடுதா மக்களே நல்லா படிங்க எல்லா மக்களுக்கும் நான் செல்வத்தை பூவையும் பொன்னை பொருளையும் தாரேன் உங்களுக்கு இருந்துச்சு சரி தாயே வலகநல்லூர் நீலியம்மா எல்லா மக்களுக்கும் செல்வத்தை கொடு நோய் இல்லாத வாழ்க்கை கொடு சரி உன்னுடைய ஆலயத்துக்கு இன்னும் மக்களுக்கு வர்றதுக்கு நல்ல தெம்பையும் நோய் இல்லாத வாழ்க்கை கொடு மணி அடிச்சாச்சு ஆமாமா அப்போது என்ன இவளை அழுது கொண்டு சரி இவன் என்ன செய்யறா மூட்டை பிடிச்ச கெட்டி இவ என்ன செய்யறா இந்த சவகாமி பீரோல் உள்ள வச்சுட்டா சரி பீரோல் சாவிய பூட்டி சேல முந்தானையில வச்சிருக்கான் சரி முடிச்சு வச்சுக்கிட்டா தூக்கிட்டு போனாலும் போயிடக்கூடாது ஆமா அப்படி உள்ள போயிடலாம் போனாலும் போயிருவா அப்படின்னு முடிச்சு வச்சிருக்கான் ஏன்னா நம்பிக்கை இருக்காது சேலையில முடிச்சு வச்சிருக்கா சேலையும் அவகிட்ட இருந்து வாங்கின சேலை தானே சரி ஆமா அதனால தெரியாது அதனால என்ன செய்வது செய்வது அன்றைக்கு சாமத்து வேலையாச்சு அன்றைக்கு சமமான சாமோமையா சதி சாவனே ரோமையா சாம வேளையிலே குலங்க நேரத்திலே ஓட்ட நஞ்சருக்கோ அடிச்சாம வேளையிலே தேவகி பெண்கோடியா அன்றைக்கு ஊரடங்கு சாமத்து வேளையில போல அம்மா தூங்கும் போது சேலையில இருந்த சாவிய பூ போல மெதுவா கிளப்பி முடிச்சு அப்படியே அவுக்கா ஆமா சரி அது அப்படியே என்ன செய்தா பீரோவை திறந்தா மூட்டை முடிச்சு பூ போல தூக்குனா ஏமா யார் வீட்டு பீரோல் ஏமா அவிய வீட்டு பீரோல் தாமா சரி அது நம்ம வீட்டு பீரோல் தான் நினைச்சேன் எங்க வீட்லயும் இப்படி ஒரு சம்பவம் நடந்தது நம்ம வீட்டு பீரோல் தான் நினைச்சேன் முதல்ல போய் பாத்துக்கங்க பீரோல் இருக்கா பீரோலே இல்லம்மா நீங்க வேற பீரோலே ஆட்டோ வச்சு தூக்கிட்டு போயிட்டாளே
அதனால என்னம்மா? அப்போ பார்த்தால் தேவகி பெண்கொடியாள். ஆமா ஒரு நாள் ஒரு பொழுது வாழ்ந்தாலும் ஆனந்தனோடு தான் வாழ வேண்டும் என்று சொல்லி இல்லே நம்ம உயிரோடு வாழக்கூடாது. ஆமா இந்த முட்டை முடிச்சுகளையே எடுத்துக்கொண்டு ஆமாம்மா ஊரடங்கு சாமத்து வேலையில சரி. அவ ஆனந்தனை தேடி அல்லோ இளையாள் தேவகியா அவள் கலங்கி முதவாடி கவலையோடு வர போதே வருகிறாள் தேவகியா. அன்றைக்கு சாமத்து வேலையாச்சு நேரம் விடிய போகுது. கொசு கடி அவனுக்கு சரி தோல்ல போட்டிருந்த நேரியல விரிச்சு பிள்ளையார் கோயில்ல படுத்துட்டான். ஆமா. நேரம் விடியட்டு ஏதாவது பக்கத்து ஊரை பார்த்து போவன் கோயிலுக்கு போக முடியாது. ஆமா. கோயில்ல நாட்டாமைகள் கேட்பாங்க அம்மன் படத்துல கிடந்த நகை எங்கன்னு கேட்பாங்க. உண்டியல் பணத்தை எங்கன்னு கேட்டா என்ன பதில் சொல்லுது? என்னம்மா பதில் சொல்வது? ஒண்ணும் சொல்ல முடியாது. ஏன்னா கோயிலுக்கு போக முடியாது, வீட்டுக்கு போக முடியாது. வீட்டுல அம்மா கேட்பாங்க கேள்வி. அதனால என்னம்மா? என்று படுத்திருக்கிறான். சரி. தேவகி வந்து அவனை உசுப்புகிறார். ஆமா ஐயா எழுந்துறீங்க பட்டாரே சரி அப்படின்னா எம்மா நீ என்னங்க வந்தேன்? ஏ உனக்கு என்னம்மா அங்க வேலை? ஐயா எங்க அம்மா உங்களை பேசி விட்டார்கள் என்று கவலைப்பட வேண்டாம். சரி அதாவது இனி நானும் என்னுடைய வீட்டில் இருக்க தேவையில்லை. ஆமா வாங்க நம்ம ரெண்டு பேரும் இதோ நீங்க கொண்டு வந்த பொன் பொருளை எல்லாம் மூட்டையாக கட்டி கொண்டு வந்திருக்கிறேன். சரி இதை கொண்டு எந்த நாட்டிலாவது நம்ம ரெண்டு பேரும் போய் விற்று பிழைத்துக் கொள்ளலாம். ஆமா ஒரு நாள் வாழ்ந்தாலும் ஆனந்தமாய் வாழ்ந்து விட்டு போய் வாழ்ந்து விடலாம். சரி பெண்ணே நீ வர வேண்டாம். ஆமா என்னால உனக்கு சங்கடங்கள் ஏற்படும். சரி நீ உன் தாய் தகப்பனோடு சென்று விடுனார். ஆமா ஆனந்தப்பட்டார். சரி நான் உயிரே போனாலும் சரி என் தாயின் சிவகாமியோடு நான் செல்ல மாட்டேன். இப்படி தாய்கிட்ட நான் செல்ல மாட்டேன். நான் உங்களோடு தான் வருவேன். சரி நீங்கள் எங்க எங்க சண்டாலும் நிழல் போலே நான் வருவேன் சுவாமி. ஆமையா ஆகா ஒரு பெண்ணு விட வற்புறுத்தும் போது அவன் ஆடவன் என்ன செய்வான்? என்னம்மா செய்ய முடியும்? ஆகா என்ன அப்போ சரி மாமா போவோன்னு சொல்லி நேரம் விடிஞ்சாச்சு. சரி. அவர்கள் வந்தம்மா வனங்க பல நாடோ வேட்டே எனகையும் வருகிறாரே ஆனந்தனும் வர போதே மத்தியான மதியம் போலே மதியம் வச்சு வேலையே ஆகா மத்தியான வேலையாச்சே. மணி ஒரு மணி ஆச்சு. தண்ணி தாகமும் இருக்கு. இருக்கிறதுக்கு நம்ம ரெண்டு பேருக்கும் நிழல் இல்லையே. என்ன தண்ணிமா வேணும்? பச்சை தண்ணிமா. சரி குடி தண்ணீர் வேண்டும். அதாவது பெண்ணே தேவகி என்ன ஐயா? ஆனந்தன் சொல்லுகிறான். என்னம்மா அதோ கள்ளி மரம் ஒண்ணு இருக்கு பாத்தியா? கொடி கள்ளி. ஆமா ஒரே ஒரு கள்ளி மரம் நிக்கி. இந்த கொடிக்கள்ளி நிழல்ல ரெண்டு பேரும் சற்று தகையாரி அப்புறமா நடந்து போவோம் என்று கொடிக்கள்ளி நிழலிலே வந்து அமர்ந்திருக்கக்கூடிய நேரத்தில் ஆமாம்மா அவளுக்கு தூக்கம் வந்து விட்டது. சரி. அவ மனசுல கள்ளங்கவடு இல்ல. கள்ளங்கவடு இல்லாம நான் தான் தூக்கம் வருகுது சரி. அப்படின்னா எம்மா நீ எங்க கீழே படுக்க வேண்டாம். சரி. என் மடியில தலை வச்சு தூங்குன்னு சொன்னா ஆனந்தன். இவள் கள்ளங்கவடு இல்லாமல் கடவுளை தஞ்சம் என்று நினைத்து சரி. அவனை நம்பி நம்பி ஆமா அவன் மடியிலே தலை வைத்து அகர்ந்து தூங்கி விட்டாள் தேவகியா. சரி. நினைத்தான் ஆனந்தனாக என்ன இப்போது இவளை கொன்று விட்டால் இந்த பொன் பொருளை எல்லாம் நாம எடுத்துக்கொண்டு சென்று விடலாம். எந்த நாட்டிலாவது போய் பிழைச்சிக்கலாம். சரி. இவளை நம்ம கையோட கூட்டு போக கூடாது. கூடாது. அவளால நம்ம உயிருக்கு ஆபத்து இருக்கு. கண்டிப்பா இருக்கு. இருக்கா இல்லையா? இருக்கு. அப்படிதானே மிரட்டி வச்சிருக்கோம். அதனால சரி. அவளால நம்ம உயிருக்கும் ஆபத்து இருக்கு. இந்த மூட்டை முடிச்சிய தூக்கிட்டு போய் நம்ம எந்த நாட்டிலாவது போய் பிழைத்துக் கொள்ளலாம். இவளை கொண்டு விட வேண்டும் என்று தொடையளவு மண்ணை குவித்து வைத்து தேவகியினுடைய தலையை மண்ணிலே தூக்கி வைத்து விட்டு எழுந்து வச்சு பார்த்தான். அக்கம் பக்கம் பார்க்க அப்படியே. ஏ எதற்காகமா? ஏ கல்லு கல்லு கருங்கல்லு. கல் எதுக்கு? வீடு கட்டதுக்கா? ஏ தலையில போட்டு அப்படியே தலைய நசுக்க வேண்டும். ஒரு பாரா கல்லு கிடந்தது. சரி. தூக்கி அப்படியே அவ தலையில போட்டா ஆனந்தம். சரி. சனிய ஒளிச்சுது. போட்டாம் பாரு ஒரு போடு. அதான கேட்டேன். குற்றுயிரும் குறவுயிருமாக இருந்த தேவிக்கு சொன்னாடே சண்டாளா, உன்னை நம்பி வந்த என்னை நீ கொன்று விட்டாயே சண்டாளா. எனக்கு பக்கத்துல சாட்சி சொல்வதற்கு யாரும் இல்லையே. ஒரு ஆள் கூட இல்லையே. நிழலுக்கு நின்ற கள்ளியே நீதான் எனக்கு சாட்சி சொல்ல வேண்டும். சரி. என்ன சொன்னா தேவகி? நிழலுக்கு நின்ற கள்ளியே நீதான்
அதிக கும்மி அடிப்பவங்க அலேலோ கும்மி அலேலோ போல நீ எனக்கு தாய இருவச்சிப்பு போல நான் உனக்கு சிவஜிப்பு போல நான் உனக்கு இருவச்சிப்பு போல நான் உனக்கு சிவஜிப்பு போல நான் உனக்கு இருக்கல போவங்க இருவச்சிப்பு அடிப்பவங்க பெண்ணை கும்மி அருளாலே பிறந்ததனால் பிறந்த காரணத்தினால் இவனுக்கு பேர் திருக்கண்ட நட்டுவன். சரி என்ன பேரு? திருக்கண்ட நட்டுவன். திருக்கண்ட நட்டுவன் என்று பெயர் கொடுத்தார்கள். சரி அவன் பிறந்து வளர்ந்து பிரபல்யமாய் கொண்டிருக்கிறான். ஆமம்மா அவனுக்கு ஒரு வயது இருவயது 103 வயதாச்சு. 3 நல்ல வயதினிலே திருக்கண்ட நட்டுவனுக்கு முடியறக்கி கதை குத்தி கடிக்கணிட்டு சர மாலையிட்டு திருக்கண்ட நட்டுவனுக்கோ வயது 5 வயதாச்சு. சரி எத்தனை வயசாச்சுமா? வயதோ 5 ஆச்சு. சரி ஆமா அப்போ என்ன செய்யலாம்? 5 வயசுல பிள்ளைக்கு என்னமா செய்வாங்க? ஓடி ஆடி விளையாடுவாங்க. அது உங்க வீட்டு பக்கத்து வீட்டுல. ஆ. எங்க வீட்டுல 5 வயசுக்கு பிள்ளைக்கு முடியறக்கி காது குத்தி கம்மல் போடுவாங்க. எங்க ஊர்ல கோலிக்கா விளையாடுவாங்க, கிரிக்கெட் விளையாடுவாங்க. சரி ஓஹோ. ஆ. அப்போ சவகாமி பெண்படியால் சொல்றான், அதான் நமக்கு பையன் பிறந்தாச்சு. சரி. அவனோ பையனாச்சு. ஆமா. ஏன் கொலத்தொழில செய்வதற்கு நமக்கு ஒரு பிள்ளை இல்லையே? ஒரு பெண் குழந்தை இல்லையே. திருநடனம் ஆடணும். சரி இத போல கோயில்ல வந்து திருநடனம் காலை வளைச்சு வளைச்சு ஆடணும். ஆமா கைய தூக்கி தூக்கி ஆடணும். ஏன்னா ஆடுனா தான் ரோட்ல போறாங்கன்னா பாப்பாங்க. சரி இப்ப அந்த ஆட்டத்துக்கு பேரு வேற பேர்னே வில்லிசை இல்ல மேடையில உட்கார்ந்து சில பேர் சொல்லுதாங்க அந்த ஆட்டத்தை தவறா சிச்சரிக்காங்க. ஆமா. கலைய அது அவங்க உச்சரிக்காது. ஏன்னா அவங்களுக்கு நிலைக்க போறது இல்ல. இல்ல ஆ. அதனால என்னம்மா? அப்போ சிவனை அம்மையப்பறை வேண்டி தவம் செய்யக்கூடிய நாளைகள். சரி. 5 வருடத்திற்கு பிறகு ஆமா சிவபெருமானே கைலாசத்தில் உள்ள தெய்வரம்பை என்று சொல்லக்கூடிய பெண்ணை சரி தேவகிக்கு குழந்தையாக அமைப்பு கொடுத்தார். ஆமா 5 ஆண்டுகளுக்கு பிறகு சரி சொல்லியாச்சு, வந்தாச்சு, எல்லாரும் வந்துருவாங்க. அம்மா முளைப்பாரி எடுக்கிறதுக்கு வாங்க. அல்ல நீங்க அந்த 2வது ஒரு பெண் குழந்தை பிறந்தார். சரி 2வது பெண் குழந்தை பிறந்து விட்டார். ஆசை குழந்தை பெண் குழந்தை பிறந்து விட்டது. அவங்க தொழிலை மீண்டும் செய்யறதுக்காக. செய்யணும் இல்லையா? கொல தொழில செய்யணும் இல்லம்மா? ஏன்னா அது செய்யல குற்றமாயிரும்ல. குற்றமாயிரும், தெய்வ குற்றமாயிரும். சரி அதனால என்ன அவள் இருக்கக்கூடிய அழகை பார்க்கும் போது தேவலோகம் அங்கே போல் இருக்கிறார். சரி கைலாசத்தில் உள்ள தேவலோகம் அங்க போல் இருக்கிறார். அதனால இவளுக்கு பேரு தேவகி. சரி என்ன பேரு? என்னம்மா தேவகி. தேவகி என்று செல்ல பெயர் கொடுத்து ஆமாம்மா. அவளை பேர் ரோமிட்டு அங்க பிறகுள்ளம்மா பிள்ளை தன்மையே வளர்ந்து வராரே. மையங்கள் தேவகிக்கு வயதாச்சு. நல்ல வயது நீளே முடியறைக்கு காதை குத்தி காது குத்து கெடுக்க சரமாலையிட்டு அங்கவேது வயது நீளே மையங்கள் தேவகியாவே நந்தோடி விளையாடுவா இந்த வேது வயது நீளே பழைய நல்லூர் ஊரதிலே சுவடி வடித்து அறவேது வயது நீளே சுவடி வடித்து இளவேது வயது நீளே வேத குளிப்பதிகோ வது வயது நீளே வித்தை படித்து வயது உலகமல்ல தானே வந்தவேது வயது வந்தவேது வயது பலகனே குபடித்து
சரி திருக்கண்ட நட்டுவருக்கும் வயது 15. ஆமா 12 வயசு ஆனாலும் சரி அவன் பள்ளிக்கூடத்து பாடத்தை மட்டும் படிக்கவில்லை. வேற என்ன பாடம் எல்லாம் படித்தான்? அதாவது ஸ்கூலுக்கு போயிட்டு சரி சாயந்தரம் வீட்டுக்கு வந்து மத்தளத்தை தோல்ல போட்டு போவான். ஆமா இசை பிரியனவன். சரி இசையில் நனைய வைக்க விரும்புகிறார். இப்போ 2 இசை பிரியர்கள் இருக்கா பத்தியா? புரிய முடியாமல் இருக்கிறார்கள். இல்லன்னா என்னன்னே தெரியாது. சரி வில்லு கம்பை எடுத்துக்கொண்டு அதுக்கு பேரு என்ன ஆட்டமோன்னு கிடந்தாங்க. அது போய் அப்படி ஆட புறப்பட்டாங்களாம். அந்த பிரியர்கள் ஏமா அது எல்லா வில்லையும் குறை சொல்ல கூடாது. இருக்க அந்த ஒரு வில்ல தான் சொல்லணும். சரி அதனால என்ன அப்போ மத்தளத்தை எடுத்துக்கொண்டு அம்மையப்பர் ஆலயத்திலே பூஜை நடக்கும். சரி ஆனந்தப்பட்டர் என்பவர் பூஜை செய்வார். இவன் மத்தளத்தை கொட்டுமா அப்படியே கண்ண 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 அட்டிப்பான். தேவைக்கோ மத்தளத்திற்கு தகுந்தால் போ திருநடனம் ஆடுவார். சரி இசைக்கு மயங்கி விட்டாள். இசைக்கு மயங்கி விட்டாள். இசையில் நனைந்து விட்டாள். நனைந்து விட்டாள். ஆமா இசையின் மலையால் நனைந்து விட்டார். சரி அப்படியே காலை தூக்கி வச்சு திருநடனம் ஆடுகிறாள் தேவகி. தக்கு தக்கு நாடுதா தக்கு தக்கு நாடுதா உடம்ப பீரங்கி கொண்டு வர அது தனக்கு தக்கு தக்கு நடக்கமா இருக்கும். அது ஊர் உலகம் சொல்லணும் எப்படி நடக்குன்னு. நிமிர்ந்து நடக்க முடியாது. எங்க நடக்க தச்சோ தகஜோ தை தா தா தும் தா தக 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 தை தா தும் தா தக 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 தை தா தும் தா. அப்படியே காலை தவன் அடிக்கிறதுக்கு மேல தர சொல்லணுமோ ஐயா? தொடப்பாய் போடுற மாதிரி கண்டேனடா. அம்மா கண்ட கனவு சரியில்லை மகனே. சரி இவன் கேட்டாரா? ஆனந்த செட்டியார் கேப்பாரா? கேப்பாரு. கேட்கக்கூடிய வயசாமா அது. அரும்பு மீச துள்ளி விளையாடக்கூடிய வயசு. அரும்பு மீச குறும்பு பார்வை எப்படி கேப்பாரு? கெட்ட நேரம் வரும்போது கேப்பாமா? சரி கேட்க முடியும். சொந்த புத்தி வராது, ஒரு சொல் புத்தி வராது, சொல் புத்தியே இருக்காது. சரி அப்போ அம்மா அதெல்லாம் கிடையாது. நான் வளையல் வியாபாரத்துக்கு புறப்பட்டாச்சு. வளையலியாவது போயே ஆவேன். வளையலியாவது தான் எனக்கு வேணும். நாளைக்கு பாருங்க. சரி நான் வியாபாரத்தை வித்துட்டு வெறும் பெட்டியோட தான் வருவேன். கொண்டு எங்க தட்டிட்டு வந்துடாதப்பா. வளையல் அப்படி வளையல் வாங்கி வச்சிருக்கேன். எல்லாரும் என்கிட்ட வாங்குவாங்க. சரிப்பா போயிட்டு வாப்பான்னா. சரி அட்டையை பிடிச்சு கட்டில கிடத்தினா கிடக்கும். அது எங்க கிடக்கும்? எங்க வீட்டுல இப்படிதான் ஒரு அட்டையை பிடிச்சு கட்டில கிடத்தி பார்த்தா அது கிடக்கல. போட்டுன்னு விட்டுட்டேன். போய் சாக்கடைக்கல விழுந்து கட்டில கிடத்தி பார்த்தோம் கிடக்கல. தரையிலையும் கட்டி போட்டு பார்த்தோம். சரி கடந்து உருண்டுச்சு. இப்ப தெக்கதான் போவோம். அது சகிதி அட்டை சகிதிக்குள்ள தானே போவோம். சரி அது சாக்கடைக்கல போயிட்டுன்னு விட்டுட்டேன். ஆமா அந்த மாதிரி அட்டையை பிடிச்சு கட்டில கிடத்தினா கிடக்குமா? கிடக்காது. இப்ப சாக்கடைக்குல இருந்து எந்திரிச்சு வந்தா சேப்போமா? முடியுமா? சரி சாக்கடை நாத்தமா போத செய்வோம். முடியாது. எப்படிமா முடியும்? கூட்டம் அந்த கூட்டத்துக்குள்ள போய் சேர்ந்துட்டான். சரி மாத்த முடியாது. முடியாதம்மா முடியாது. அதனால என்ன அப்போது பார்த்தான் இந்த ஆனந்தனாகப்பட்டவன். சரி காலையில குளிச்சாமணி 8:30 மணி ஆச்சு. அம்மா என் வளையல் பெட்டியை தூக்கி விடுங்க. சரி அம்மா அப்பா சேர்ந்து வளையல் பெட்டியை தூக்கி விட்டாங்க. சந்தோஷமா தூக்கி விடுறாங்க. பேசுவா மகனே போயிட்டு நல்லபடியா வாப்பா சொன்னா கேட்க மாட்டேங்கிற போயிட்டு வான்னு வெளியே அனுப்பி வச்சாங்க. சரி ஆனந்தனாகப்பட்டவன் வளையல் பெட்டியை தலையில தூக்கி வைத்து அது வனமான வனகடலே யோபால நாடோ வேண்டே எங்களோ போவாரோ திருவல்லிகள் வாழோ அத்துவான காலகந்தே ஆனந்த செட்டியாரே. அம்மா வளையல் வாங்கலையோ? வளையல் கண்ணாடி வாங்கலையோ? கண்ணாடி. சீப்பு வாங்கலையோ? சீப்பு. நெய் பாலிசி வாங்கலையோ? நெய் பாலிசி. பொட்டு வாங்கலையோ? பொட்டு. என்னையா சொல்லுங்கயா? பொட்டு விளவலத்துல தான் வைக்கணும். சரி முகம் விட பெருசு பொட்டு விளவலத்துல தான் வைக்கணும். பொட்டு எங்க வீட்டு பக்கத்துல இருக்கு. கொட்டா பொட்டு பொட்டு எங்க கொட்டு நம்ம கொட்டு இல்லம்மா பொட்டு கனி. பொட்டு ரிப்பன் கண்ணாடி சீப்பு வளையல் கேர்பன் குங்கும பொட்டு. சரி அம்மா வளையல் வாங்கலையா? வளையல்னா ஐயா வளையல் தாங்க. தருவீர 30 வருஷத்துக்கு முன்ன கைய கொடுத்து கண்ணாடி வளையல போடுமன கையெல்லாம் குத்தி அந்த ஆளு போடுமன படுத பாடு. நம்ம கல்லுத்தாத்தா போடுவாரு பெட்டிக்கார போடுமன கையெல்லாம் ரத்தமாகிரும். கையை வச்சுட்டாரு. இப்ப யாருக்கு இப்ப யாரு கைய கொடுத்து போட சொல்றாங்க? எங்க போடுறது? வளையல கலத்தி இந்த அளவு தாங்க. இப்ப நம்ம கடை வீட்லயே வளையல் கடை இருக்கு. இல்ல கண் பார்வையில இந்த வளையல தாங்க எனக்கு இது போதும். இப்ப அப்படி வாங்கிருந்தோம். சரி வளையல்கள் வியாபாரம் ஒழுங்கா வித்தது. அந்த கற்கள் ஆகுது. அதோ ஒரு ஊர் பழகநல்லூர் ஊர் இருக்கு. சரி இருட்டுறதுக்குள்ள நம்ம அந்த ஊருக்கு போயிடணும். ஆமா என்று சொல்லி ஓடி வரும்போது அத்துவார கரகத்தே ஆனந்தனோ வருகிறாரே யாந்தி நல்ல கருக்கலாச்சே
சொன்னாங்க ஏடா நான் கண்ட கனவு சரியில்லைன்னு சொன்னாங்க சரி ஆகா என்ன இருட்டு நேரம் வேற மணி கற்கல்ல 7 மணி ஆகுது அப்பதான் மனசு பக்கு 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 பக்குன்னு அடிக்கி சீக்கிரம் போயிருவோம் இனிமே பக்குன்னு தானே அடிக்கணும் அதான கேட்டேன் தக்கு தக்கு தக்குன்னு அடிக்கணும் அதுக்கப்புறம் சரி அப்போதாங்க அந்த ஊரை நோக்கி ஓடி வருகிறான் சரி. எங்க வேப்பமர கள்ளிமர நிழலிலே வருகிறான் சரி. குத்துக்கல்லாக நிக்கிற தேவைக்கு பார்த்தா ஓஹோ பாரிய மாப்பிள்ள வா வா சண்டாளா உன்னதான் எதிர்பார்த்து இருக்கேன் உன்னை நம்பி வந்த எந்தெந்த நிலைமையில வச்ச பாத்தியா சரி. பெண் சாபம் பலிக்காது பத்தினி பெண் சொல்ற தாவ சாபம் கண்டிப்பா பலிக்கும் ஆமா சரி. விடாதம்மா விடாது 7 ஜென்மம் எடுத்தாலும் விடாது எல்லாரும் சொல்ற வாக்கு பலிக்காது சரி. பத்தினி பெண்கள் சொல்ற வாக்கு கண்டிப்பா பத்தி பிடிக்கும் நிச்சயமா பத்தி பிடிக்கும் அப்போது சரி. இவ எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாள் தேவகி இருக்கும்போது வாடா சண்டாளா சரி அப்படின்னு சொல்லி ஆமா அவ எவ்வளவு அழகாக இருக்கிறா பாருங்க எவ்வளவு அழகாகம்மா அதாவது நம்ம என்ன வேடம் போட்டு என்ன ரூபத்துல நம்ம நிக்கலாம் ஏ புலி வேஷம் போட்டு நிக்கலாம் வேண்டாம் இல்ல இல்ல முதல்ல நம்ம எப்படி நிக்கணும் தெரியுமா எப்படி அம்மா அழகான பெண்ணு மாதிரி நிப்போம் சரி எப்படி நிக்கணும் அழகான பெண்ணை போல ஜெகன் மோகினி இருக்க மாதிரி. வேண்டும். பெண்ணைக்கான பெண் அழகி பேடை நல்ல மயில் அழகி அழகி முகழகி அது நல்ல வடிவழகி சந்தூரம் பொட்டழகி அழகி அருமையாக சுந்தரிவு காரிகையால் குந்தலழகா யாரு நச்சு புருமங்காளா எட்டிலையால் பெண்கொடிக்கு பார்ப்பவர்கள் தர்ம சங்க பச்சாவர்ணா பொட்டு விட்டா நின்றவர்கள் தர்ம சங்க நீலாவர்ணா பொட்டு விட்டா பெண்ணைக்கான பெண்ணழகி பெண்ணைக்கான பெண்ணழகி நல்ல மயிலழகி காண பெண் அழகே பெண்ணைக்கான பெண்ணு வேலை கொள்ளும் பெயரழகே ஓடுகிற தண்ணீரிலே வரஞ்சாரம் கருப்பு வண்டு ஆடுகிற நகத்திற்கு அடிவயத்தில் கருப்பு வண்டு சந்திரனுக்கான சாயல் ஒரு கருப்பு வண்டு சூரியனுக்கான சுற்றி ஒரு கருப்பு வண்டு மாலையில் எல்லாம் பழத்துக்கான கருப்பு வண்டு எலுமிச்சம் பழத்துக்கான இடையில் ஒரு கருப்பு வண்டு கருப்பொழியே கருப்பொழியே அழகான மோகினியாக நிற்கிறாளாக பார்ப்பதற்கு 16,000 கண்கள் வீட்டு போல தெரிகிறது தலைமுடி மட்டும்தான் கருப்பு மற்ற எல்லாம் அழகா இருக்கிறா மோகினியாக நிற்கிறாள் சரி ஓ வளையல் சட்டி யோ வரையல் செய். யோ, ஓ எழுகையா ஓ வளையல் சட்டி யோ என்னம்மா நில்லுங்க யோ நில்லுங்கய்யா யோ யோ எங்கே கட்டமா இருக்குமா யோ நில்லுங்கய்யா ஏ செட்டியாரே வார்மையா வளையல் கொண்டு ஓ வளையல் சட்டி என்னய்யா? வளையல் தாங்க ஐயா ஆமா ஐயா வளையல் தாரும் ஐயா செட்டியாரே வளையல் தாரும் ஐயா பிற வளையல் தர விட்டால் உண்மை நான் சும்மா விட மாட்டேன் ஐயா செட்டியாரே பொட்டு தாரும் ஐயா போட்டு தர விட்டால் உண்மை நான் சும்மா விட மாட்டேன் ஓ வளையல் சட்டி சரி எங்கே போறீரு ஏ எங்கேயே சத்தம் கேட்ட மாதிரிலாம் இருக்கு ஓ வளையல் சட்டி நில்லுங்க. யோ ஏ அங்க ஒரு அழகான பெண்ணுல இருக்கு இங்க வாங்க ஆ, வளையல் வேணும் எனக்கு சரி. ஐயா சீப்பு தருமையா செட்டியாரே சீப்பு தருமையா நீரே சீப்பு தரமிட்டால் உம்மை நான் சும்மா விட மாட்டேன் ஐயா வளையல் சட்டி சரி ஒரு சீப்பு தாங்க ஐயா சரி அம்மா என்கிட்ட சீப்பு ஏ இல்ல சீப்புல கண்ணாடியில எதுவுமே இல்லம்மா ஏன் அவரு ஓடிட்டாருமா ஐயா கண்ணாடி தாருமையா செட்டியாரே கண்ணாடி தாருமையா கண்ணாடி தாரவிட்டால் உமை நான் சும்மா விட மாட்டேன் ஓ வளையல் சட்டி சரியா? காலையில இருந்தே சீப்பு இல்லாம தலை இழுக்கலனா சரி கண்ணாடி இல்லாம பொட்டு வைக்க முடியல ஆமா அது மறந்து வச்சுட்டு வந்தாச்சு கண்ணாடிய ஐயா வளையல் சட்டி என்னய்யா? கண்ணாடி இல்லங்கறிய ஆமா. வளையல் இல்லன்னு சொல்றீங்க தலைக்க சீப்பு இல்ல
இல்லன்னு சொல்றீங்க பொட்டு தாங்கங்கிறீங்க தர மாட்டேங்கிறீங்க ஆமா தலைமுடிய பாருங்க ஏமாங்க கேளு நான் நேத்தே வியாபாரத்துக்கு வந்துட்டேன் சரி எல்லாம் சரக்கு வித்து போச்சு வளையல் சட்டி என்னம்மா ஐயா கேர் பண்றாரு ஐயா சட்டியார கேர் பண்றாரு ஐயா கேர் பண்றாரு விட்டா சும்மா விட மாட்டேன் கேர் பண்ண கொடுங்க கேர் பண்ண ஏ சைடே இல்லம்மா பூ வந்துட்டு வைக்க கேர் பண்ண இல்லையா ஓ சடமாட்டி இப்போ சடமாட்டி தரமாட்டேங்கிறீ கேர் பண்ண இல்லங்கிறீரு பொட்டு இல்ல கண்ணாடி இல்ல பிறகு என்னையா வளையல் பெட்டி என்னையா அந்த பெட்டியில என்னையா இருக்கு இந்த பெட்டி மட்டுமா இருக்கு ஐயா வளையல் சட்டியாரே என்னையா இப்ப வந்து பூ வந்து கிடைக்கிற கஷ்டமா இருக்கு விலை அதிகமா இருக்கு பிளாஸ்டிக் பூ விக்கிறீங்க சரி நல்ல கலர் பார்த்து நல்ல பிச்சி பூ கனகாம்பரம் வச்சது பார்த்து சரி எனக்கு பூவு தாருமையா சட்டியாரே பூவு தாருமையா பூவு தரவிட்டால் உன்னை நான் போக விட மாட்டேன் ஏ பூவு தாருமையா சட்டியாரே பூவு தாருமையா பூவு தரவிட்டால் உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அப்பா செட்டியாரிட்ட பேசணும்னா உயிரே அந்து போயிரும் போல இருக்கு வளையல் சட்டி என்னையா என்னமா ஆவிய குறைச்சிட்டு என்னமா வேணும் உனக்கு என் கண்ணை பாருங்க எது என்ன கண்ணு நல்லா தானமா இருக்கு சரி கண்மை தர்மையான காலையில கண்மை போடல ராணி கண்மை நாங்க போன் போட்டு பார்த்தா எடுக்கல ஐயா கண்மை தாருமையா செட்டியாரே கண்மை தாருமையா கண்மை தரவிட்டால் உமை நான் சும்மா விட மாட்டேன் ஐயா கண்மை தாருமையா செட்டியாரே கண்மை தாருமையா ஓ வளையல் செட்டி கண்மை தரவிட்டால் உன்னை நான் சும்மா விட மாட்டேன் ஐயா வளையல் செட்டி என் கண்ணை பாருங்க என் கண்ணுல என்னமா இருக்கு கண்மை போடுவேன் சரி காலையிலே கண்மை இல்ல உங்ககிட்ட கண்மை இருந்தா கொடுங்களேன் ஆமா 4 டப்பா கண்மை இருந்தது ராணி கண்மை இருந்தது என்கிட்ட இருக்கு சரி அங்க மாட்டு வண்டி இருக்கு அதுல வேணா எடுத்து வந்தாரு மாட்டு வண்டிய வேணா கொண்டாடும் அதோ தெரிஞ்சு பாருங்கம்மா அந்த ஊர்ல கொடுத்தேன் சரி கண்மை எல்லாம் காலி ஆயிடுச்சு வளையல் எல்லாமே காலி ஆயிடுச்சு ஆகா என்ன இதுக்கு மயங்கலிய எதுக்குமே மயங்க மாட்டேங்காரு என்ன சொல்லி அவனை மயங்க வைக்க இந்த ரூபத்துல நிக்கோவே நம்மளை கண்டு மயங்கலிய சரி வயதான பெண்ணை போல வடிவம் போடுவோம் ஆமா என்று சொல்லி நான் ஒரு 10 சென்று கரைத்ததோரி கிளவி போல 90 10 சென்று வெண்டதோரி கிளவி போல கஞ்சி போல தலைமூடியா எங்க அம்மை அந்த தேவகி நீலி வழகினருள் நீலி அம்மைக்கு வயசு 90 95 வயசு இருக்கும் பல்லெல்லாம் இல்லம்மா உடனே நினைச்ச ரூபத்துல வருகிறது வயதான பெண்ணு மாதிரி முடியெல்லாம் கத்தாழ சடம்பா இருக்கு ஆமா பஞ்சு போல வரக்கு சரி ஏன்னா அங்க டை அடிச்சிருக்காது ஆமா நீங்க வாங்கி கொடுத்திருக்கல அந்த ரூபத்துல நிக்கா சரி யோ வளையல் செட்டி ஐயா ஓ செட்டியாரே கொஞ்சம் வெத்தலை தாங்க ஐயா காலையிலே நான் வெத்தலை படல வெத்தலை தாரும் ஐயா ஏமா நான் வெத்தலையே போட மாட்டேம்மா அவன் கால் வாங்குற ஓர தூரத்துல நிக்காம அங்க பேசுறா ஓ வளையல் செட்டி என்ன பாட்டு காலையிலே வெத்தலை படாம என் வாயெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு சரி வெத்தலை தாரும் ஐயா செட்டியாரே வெத்தலை தாரும் ஐயா வெத்தலை தாருவிட்டால் உண்மை நான் சும்மா விட மாட்டேன் வெத்தலை தாரும் ஐயா செட்டியாரே வெத்தலை தாரும் ஐயா வெத்தலை தாருவிட்டால் உண்மை நான் சும்மா விட மாட்டேன் வளையல் செட்டி என்னையா வெத்தலை கேட்டேன் சரி வெத்தலை இல்லன்னு சொல்றீங்க எம்மா பக்கத்து ஊர்ல தான் ஒரு பாட்டியம்மா வெத்தலை கேட்டாங்க இருந்த வெத்தலை அங்க கொடுத்தேன் சரி ஐயா வளையல் செட்டியாரே என்னையா வளையல் கேட்டா வளையல் இல்ல பொட்டு இல்ல பொட்டு கேட்டா எதுவுமே இல்லங்கிறீங்க ஆமா வெத்தலையாச்சும் 2 வெத்தலை கொடுங்க இந்த பாட்டிக்குன்னு கேட்டா அதுவும் இல்லங்கிறீங்க சரி ஐயா சுண்ணாம்பு தாரும் ஐயா செட்டியாரே சுண்ணாம்பு தாரும் ஐயா வேறே சுண்ணாம்பு தரவிட்டால் உண்மை நான் சும்மா விட மாட்டேன் சுண்ணாம்புதாருமையா செட்டியாரே சுண்ணாம்புதாருமையா ஓ வளையல் செட்டி சுண்ணாம்பு தரவிட்டால் உண்மை நான் சும்மா விட மாட்டேன்
சுண்ணாம்பு கொடுங்க ஐயா அம்மா. என்ன பெரிய ஆளுக்க சொல்லுவாங்க காட்டுக்குள்ள யாரும் சுண்ணாம்பு கேட்டா கொடுக்க கூடாது, சரி கைட்ட கொடுக்க கூடாது, கத்திட்டு தான் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. ஆமா தற்போதைக்கு என் கையில சுண்ணாம்பே இல்ல. சரி அதான் பேக்குள்ள கத்தி இருக்கும். ஏ சுண்ணாம்பு இல்லையா இல்ல கத்தி இல்லையா? ஏ கத்தி இருக்கு சுண்ணாம்பு இல்லம்மா. சரி அதாவது சுண்ணாம்பு எல்லாம் இல்ல, வெத்தலையும் கிடையாது. ஆமா. ஓ வளையல் சட்டி என்னய்யா? ஐயா பாக்கு தருமையா செட்டியாரு பாக்கு தருமையா தக்கடி தக்கடி ஓ பாக்கு தரவிட்டால் உமை நான் சுமவிட மாட்டேன். ஏ பாக்கு தருமையா செட்டியாரு பாக்கு தருமையா பாக்கு தரவிட்டால் உன்னை நான் சுமவிட மாட்டேன். இல்லையா ஒரு பாக்கு இருந்தா கொடுங்க. என் பாட்டியம்மா வெத்தலை இல்ல, பாக்கு இல்ல, சுண்ணாம்பு இல்ல, போயில இல்ல. பாக்கு நல்ல பாக்கு அல்ல, வெட்ட பாக்காத்தான் இருக்கு. அந்த நல்ல பாக்கு இல்ல பாட்டி, வித்துட்டேன். உங்க வயசுக்கு போட்டியான கிருகிருன்னு தலையை சுத்தம். ஒரு கிரேனு 4 கரைஞ்சி தேர்ந்தானே. சரி வெத்தலை இல்ல, சுண்ணாம்பு இல்ல, சரி பாக்கு இல்ல. ஆமா ஐயா போயில தருமையா செட்டியார போயில தருமையா போயிலை தரவிட்டால் உண்மை நான் போக விட மாட்டேன். ஏ போயில தருமையா செட்டியார போயில தருமையா போயில தரவிட்டால் உன்னை நானே போக விட மாட்டேன். யோ வளையல் சட்டி என்ன பாட்டியம்மா? போயில போடாம இன்னைக்கு எனக்கு வெத்தலை போட்ட மாதிரியே இல்ல. சரி. காலையில வெத்தலை போட்டு போயிலையோட ஆமா பாட்டி கிட்ட எதுவுமே இல்ல. சரி நீர் உமட்ட கேட்டா வளையல் சட்டி கிட்ட கேட்டா எதுவும் இல்லன்னு சொல்றீரு. ஆமா எம்மா பார்த்தா நினைத்த அப்பதான் நினைச்ச ஆனந்தனாகா. என்னம்மா நினைக்கிற? நம்ம அம்மா வேற சொன்னாங்களே, சரி. பாம்பு கண்ணு சக்கலத்தி உன்னை பாசமுடன் பாக்கான்னு சொன்னாங்களே. ஆமா. அப்ப இதுதான் அதுக்கு அடையாளமோ? இதுதாம்மா பெண்ணு அடையாளம். வேற ஒரு வயதான பெண்ணு, வாலிப வயதுல பெண்ணு கேட்டா சரி வளையல் கேட்டா, பூ கேட்டா, பொட்டு கேட்டா இல்லன்னோ. ஆமா ஒரு வயசான பெண் வந்து பக்கத்துல திடீர்னு ஏ வந்து வெத்தலை வேணுங்க, பாக்கு வேணுங்க, சுண்ணாம்பு வேணுங்க. நாம என்ன செய்யறது? அப்ப அம்மா சொன்ன வார்த்தை கரெக்டா தான் இருக்கு. சரி ஆகா இது ஏதோ சூழ்ச்சி இருக்கு. ஆமா. நாம இதுல நிற்க கூடாது என்று சொல்லி ஆமாம்மா ஓட்ட நல்ல பெருநடையாயே ஓடி வாரா ஆனந்த நோயே ஓட்டம் நல்ல பெருநடையா ஓடி வாரா ஆனந்த எங்கே வாரா நானா பழைய நல்லொரு அந்தி நல்ல கருக்கலாச்சி ஆனந்தனும் வருகிறானே. அதாவது ஊருக்குள்ள பேரணும். சரி நம்மள துரத்திக்கிட்டு வாராக்கிட்டு கள்ளிக்கொப்பை மொரிச்சா அதுல நிழலுக்கு நின்று பத்தியில கள்ளி கள்ளிக்கொப்பே இருக்குப்ப சாட்சி சொல்ல வான்னா. கள்ளிக்கொப்பை மொரிச்சு இடுப்புல வச்சால் பிள்ளை ஆயிட்டு வைத்து கொண்டு அழகான பாலகனா இருக்கான், ஆண் குழந்தையா இருக்கான். இடுப்புல நாவே மொவன மாதிரி கிளி மாதிரி இருக்கான். அவனுக்கு இப்பவுமே கோவம் வருது. எதுக்கு? ஆமா இப்பவுமே கோவப்படுதான் தம்பி மோவன். சரி அதாவது கள்ளிக்கோப்பை மறிச்சு பிள்ளையாவான்னா அது இடுப்புல பிள்ளை மாதிரி வந்து இருந்துகிட்டு உரத்தி கொண்டு ஓடினாய். ஆமாம்மா. அவ ஒத்த நல்ல பெருநாட்டையா ஓடி வார தேவகையா ஆனந்தான துரத்திகள் வருகிறாளே தேவகையா பழக நல்லூர் ஊரிலே பயங்கள் தேவகையா ஆனந்தரும் வர போரே உனக்குத்த வண்டியிலே உத்தரோரி வீதி பழக நல்லூர் ஊருக்கு வருகிறாள். ஏமா கோவிலில் இருந்து அழைப்பு கொடுத்த இதை போல ஒரு பெருமை எங்கே பார்க்க முடியுமா? முடியாதம்மா முடியாது. கொடுத்த எனது அன்புடன் பிறப்புகளும் அண்ணன் யாழி டிவி அவர்களுக்கும் சரி அடுத்த அழகாபுரியை சேர்ந்த வின் டிவி சரி அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கும் கலை நிகழ்ச்சிக்காக வந்திருக்கின்ற நையாண்டி மேலகிசை கலைஞர்களுக்கும் இசை கலைஞர்களுக்கும் முளைப்பாரி போட்ட அத்தனை பேர்களுக்கும் ஆமா எல்லா பொதுமக்களுக்கும் சரி சிவகாமிபுரத்தை சேர்ந்த ஆமா டிவி புகழ், ஆமா ராஜ் டிவி புகழ், விஜய் டிவி புகழ், சிறப்பு வானொலி புகழ், ஆமா மும்பை வரையிலே சென்ற இடங்களெல்லாம்
பேரு புகழ் பெற்று வருகின்ற மூன்றாவது தலைமுறையாக வில்லிசை பாடி வருகின்ற மிக சிறப்பு ராஜலட்சுமி வில்லிசை கலைக்குழுவின் சார்பிலே ஆமா உங்கள் அனைவருக்கும் எங்கள் முதற்கன வணக்கத்தை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். சரி, நாங்கள் பாடுகின்ற பாட்டிலோ சொல்லுகின்ற கதைகளிலோ சொற்குற்றம் பொருள் குற்றம் தாளக்குற்றம் மேலக்குற்றம் எவை இருப்பினும் ஏதேனும் இதை தாங்கள் பெற்ற பிள்ளை போல தயவு காட்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு சரி எங்களுடைய இசை நிகழ்ச்சியை துவங்குகிறோம். பணிதனை சுரூபமாக்கி கொள்ளே அன்னமேந்தி நடத்தியே முன்னூர் நாளோ வாழ்வு தந்த குளத்தினோள் அடைத்த காயம் கற்பகமாய் வினிதீர்க்கோ கருவாகன பிள்ளையார் தும்பிக்கை துணை நமக்கு எங்கள் மேல் திசையானதே விலகாமலே நிற்கும் சங்கிலி பூதத்தான் காவல் நில்லே விளங்கியே கீழ் திசை உள்காவலாகவே காவல் சுவாமி நில்லே எங்கள் வாயாத வளவன் தான சடை புத்திராவத திசை காவல் நில்லே எங்கள் வாழ வடிவேலனே வைரவநாதனே திசை காவல் நில்லே அஷ்ட திசை எட்டுமே கட்டி கட்டி ஆமம்மா எங்கள் அம்மையுமையவளே பத்ரகாளி அம்மே கொஞ்சம் மைக் வாலி மாத்திக்க சொல்லுங்க. செட் கரெக்ட் கொஞ்சம் ஏத்துவீங்க. தானே தானே தந்தோ தானே தானோ ஏதந்தனை தோதனை தானோ அது மலையரசல் திருமகளை பார்வதி துணைவரேவா நாராயண ரங்கையே நல்ல மூத்து மாரியம்மா புறத்தில் கோட்டை கோட்டை பூராதி துணைவரேவா ஐயரகளத்து ஐயனோடு ஐயன் கை கொண்டார் ஐயன் நல்ல கருப்பனோடு ஐயன் கட்டழக வைர வேணும் வண்டிக்கார வைர எங்களுக்கு துணை வேறேவா சிவல பேரி நகரே சிறப்புடனே வீற்றிருக்கோ சிவல பேரி சுடலை ஐயா எங்களுக்கு துணை வேறேவா ஆறுமுக மங்களத்தில் அழகுடானே அமர்ந்து இருக்கோ ஐயாய் கோற்றில் சாட்சி சொல்லு ஐயாய் கோற்று மகராஜா அனைவருக்கு துணை வேறேவா மனசி நகரே பர சுடலாதைவோ உலக மக்களை கோரல் போரிவாய் சுந்தர மண்டிய புறமாறிலே பெரிய கோழைக்கரையே பெருமையுடன் வீற்றிருக்கோ காட்டு சுடலை எங்களுக்கு துணை வேறேவா லட்சுமியூர் நகரிலே ஊருக்கு தந்தோரதோரு வீதியிலே அமர்ந்திருக்கோ எங்கள் ஐயா அஞ்சனாயால் வென்ற பாலா அனுமந்தேரி அருள் பூரிவாய் மாவடியானூர் நகரிலே ஊருக்கு தந்தோரதே வீதியிலே அமர்ந்திருக்கோ எங்கள் ஐயா சிவசுடாவை மாடே சுவாமி சமல்லாறு போரிவா கரையில் அமர்ந்திருக்கோ பழைய நல்ல நீலி அம்மா நீ எங்களுக்கு துணை வேறிவா எங்கள் அம்மனோட கதைகள் வாடு இசைக்கு அம்மனோட கதைகள் வாடு எங்களை கரே துணை வேறிவா இந்த பக்தவடி பெருமக்கள் மத்தியில சரி
என் பழகநல்லூர் நீலியம்மன். ஆமா, இந்த இசைக்கு அம்மனுடைய எத்தனையோ வில்லிசை புலவர்கள் உங்கள் மத்தியில பாடியிருப்பாங்க, கேட்டிருப்பீங்க. சரி, நானும் எக்கச்சக்கமான வில்லுகள்லாம் நம்மளும் பார்த்தாச்சு. பெரிய பெரிய வில்லெல்லாம் பார்த்தாச்சு. நிறைய இசைக்கு அம்மன் கோயில்கள்ல முப்படாதி அம்மன் கதையை பாடுறாங்க. ஆமா, அடிமரத்தை வெட்டவா, அடிக்கோப்ப வெட்டையா, முனிக்கோப்ப வெட்டையான்னு வெட்டுதாங்க. சரி, வில்லிசை கலைஞர்களுக்கு நீங்கள் சொல்லுங்க, இந்த மாதிரி இசைக்கம்மன் கதையை பாடுங்க. இசைக்கம்மன் வரலாறு மட்டும் படிச்சா போதும்னு சொல்லுங்க. எந்த ஆலயத்துக்கு போயிருக்கோமோ அந்தந்த ஆலயத்தினுடைய கதையை தான் பாடணும், அடுத்த கதையை பாடக்கூடாது. ஏன்னா அவளுக்காக நாம வந்திருக்கிறோம். அவளுக்கு உற்சாகத்தை கொடுப்பதற்கு, அவள் ஆனந்தமாய் விளையாடுவதற்கு நம்ம கலைஞர்கள். அவளுடைய வரலாறு பாடுனா தானே அவன் ஆனந்தமா வருவாள். சந்தோஷமா இருக்க முடியும், ஊர் மக்கள் சந்தோஷமா இருப்பாங்க. பழகநல்லூர் நீலின்னு பேர் வச்சாங்க. இந்த பழகநல்லூர் நீலி அம்மனுடைய திருக்கதையை உங்கள் மத்தியில இப்போது நாங்கள் பாட இருக்கின்றோம். சிறப்பு. அதை நாடானது எப்பேற்பட்ட நாடு என்று கேட்டால், எப்பேற்பட்ட நாடம்மா? அது நாட்டிலேயும் நல்ல நாடு, அமலர்கள் முதலோ நாடு, கோடை மாலை மொழியோ நாடு, நாடு, இஞ்சி பிஞ்சி பொங்கோ நாடு, இருவாச்சி மலரோ நாடு, பழகநல்லூர் ஊரில் யார் யாரெல்லாம் வாழ்ந்து அதை நாடாகப்பட்டது எப்பேற்பட்ட நாடு என்று கேட்டால், எப்பேற்பட்ட நாடம்மா? இஞ்சி மிஞ்சி பூக்கு நாடு, இருவாட்சி மலரு நாடு. சரி, அதுதான் பழகநல்லூர் மாநகரம். ஆமா, இந்த ஊரு பழையநல்லூர் மாநகரம். அந்த பழகநல்லூர் மாநகரத்திலே சரி, சிவகாமி தாசி என்று சொல்லக்கூடிய பெண்ணாள் வாழ்ந்து வருகிறார். ஆமா, சிவகாமி தாசி அவளுடைய கணவர் சிவப்பட்டர். சரி, மன்னவர் தேவியரும் மகிழ்ந்து ஓடி வாழ்ந்து வரக்கூடிய நாளையில் கொண்டவரும் தேவியரும் குதூகலமாக வாழ்ந்து வரக்கூடிய காலம். அவர்களுக்கு எல்லா செல்வங்களும் இருக்கிறது. சரி, அங்கு சொத்தகால குறைவு இல்லை, சிறந்தால தாட்சி இல்லை, ஆடு இருக்கு, மாடு இருக்கு, அடுக்கு மத்தை வீடு இருக்கு, சொத்து இருக்கு, சுகம் இருக்கு, ஆழ்வதற்கு நாடு இருக்கு. தானையோ தானே ரெண்டோ, தானையோ தானே ரெண்டோ, ரங்கமலை ஜோதியா, தானையோ தானே ரெண்டோ, தானையோ தானே ரெண்டோ, வணங்காலை சோறுதையா. எல்லா மைக்கும் கொண்டு போல வைங்க. எல்லா செல்வங்களும் இருக்கக்கூடிய சரி, அந்த சிவகாமி தாசி என்று சொன்னால் அவளுக்கு என்ன பேரு? என்னம்மா பேரு? பெரிய பேரு, பெரியாமி தாசி. சிவகாமி தாசி என்றால் காசு பணம் இருக்கிறவங்களை கூப்பிட்டு வீட்டுக்கு வர சொல்லுவா. ஆமா, அத தான்னு சொல்லுவா. அதை வாங்கிக்கிட்டு சி, சரி, அதான் அவளுக்கு பேர் தாசின்னு சொன்னாங்க. அந்த சிவகாமி தாசியானவள் சரி, குழந்தை இல்லாமல் வெகு ஆண்டு காலம் தவம் செய்து வருகிறார்கள். ஆமா, ஊருக்கு மேல்புறத்திலே அம்மையப்பர் ஆலயத்திலே பூஜை செய்து வருகிறார் சிவப்பட்டர். சரி, அவருடைய மனைவியோ அந்த சிவகாமி தாசிய திருநடனம் ஆடக்கூடிய பெண். ஆகா, என்ன நம்ம பகவான நல்லா கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறோமே, சரி, நமக்கு பின்னால நம்ம கொலை தொழில செய்யறதுக்கு நமக்கு ஒரு பிள்ளை இல்லையே, ஒரு குழந்தை செல்வம் இல்லையே. சரி, அம்மா முளைப்பாரி எடுப்பவர்கள் சீக்கிரம் பண்ணுவாங்க. முளைப்பாரி எடுப்பவர்கள் முன்பதாக வருமாறு கேட்டுக்கொள்கிறார்கள். அப்போ சிவகாமி பெண்கொடியானவள், ஆமாமா, அவர்கள் செய்த தபோபலத்தின் மகிமையினால் 12 ஆண்டு காலத்திற்கு பிறகு அழகான ஒரு பாலகன் பிறந்தார். சரி, ஏன்னா கதை ஒரு நேரத்து கதை, அம்பாளுக்கு கதையை கொஞ்சம் நாங்க விறுவிறுப்பாத்தா கொண்டு போக வேண்டியிருக்கு. சரி, அதனால என்னமா அந்த பெண்ணாள் சிவகாமி பெண்கொடியாளுக்கு 12 ஆண்டு காலத்திற்கு பிறகு அழகான பாலகன் பிறந்தார். அழகான ஆண் குழந்தை வந்து பிறந்தது. அப்ப சிவகாமி தாசியானவள் சொல்லுகிறாள், நாதா, என்ன நமக்கோ தவத்தினால பிறந்த பையன். சரி, நம்ம பையனுக்கு நம்ம என்ன பெயர் கொடுப்பது? என்னம்மா பெயர் கொடுப்பது? அந்த அம்மையப்பர் சிவன் அவசியாரோ பலசுயாரோ அவர்கள் அமர்ந்திருக்கோ கைலாசகிரி பர்வதத்தில் யாரெல்லாம் வந்து வருகின்றார்களே, ஆனால் ஆதி பகவானும் அம்மை இமயவளாகிய பர்வதா தேவியும்
31 கோடி தேமுக்கள் 41,000 கோடி ரிஷி தபோதனர்கள் கும்பருடர் கணநாதர் கிண்ணறி நாதர்கள் சித்தர் வித்தியாதரர் கொங்கர் வங்கர் மாளுவர் சாளுவர் மல்லவர் வல்லவர் கிங்கரர் அடியவர்கள் கோடான கோடி மக்கள் கைலாசத்தில் கொண்டு பெற்றிருக்கிறார்கள். எல்லோரும் இருக்கும்போது ஆண்டவராகிய சிவபெருமான் அந்த சடாச்சரங்களை 14 உலகங்களையும் படைத்துவிட்டு பரப்பன ஊர்வன மீந்துவன தாவர கணங்கள் மனித கணங்கள் பூத கணங்கள் அசுர கணங்கள் புல்லு பூண்டு பட்சி பறவைகள் அனைத்தையும் படைத்து ஒரு அறிவு விலங்குகளில் இருந்து 6 அறிவு மனுஷ வர படைத்து படைத்த மனுக்களுக்கு பட்டினியே இல்லாமல் நம்ம படியளக்க வேண்டும் என்று பகவான் எப்படி படியளந்து வர்றாரு. நல்லதனை எடுத்து நாளி நல்லதனை எடுத்து நாளி நல்லதனை எடுத்து எடுத்து நாடுயங்கோ படியளந்தார் படியளந்தார் பகவான் நாடுயங்கோ படியளந்தார் படியளந்தார் நாளி நல்லதனை எடுத்து நாளி நல்லதனை எடுத்து எடுத்து நாடுயங்கோ படியளந்தார் படியளந்தார் பகவான் நாடுயங்கோ படியளந்தார் படியளந்தார் பள்ளிகளில் பேருக்கும் ஒரு பையிலில் இருக்கக்கூடிய உயிர்களுக்கும் பின்னடவே நாட்கள் உட்காரப்பட்டு முடிச்சிருமா ஆளுக்கு சாப்பாட்டுக்கு உட்காரப்பட்டு பின்னடவே படியிழந்து வருகிறார் பகவான். அப்படி படியிழந்து விட்டு பாரில் படைக்கப்பட்ட உயிர்களுக்கு பட்டினியே இல்லாமல் பகவான் எடுத்த நாடு என்று படியிழந்து வருகிறார். உலகெங்கும் படியிழந்து வருகிறார். படியிழந்த மக்களை காக்க வேண்டும் என்று முள்ளு வரியாமல் முடிந்தது வாடிடாமல் அப்படி படியிழந்து வரக்கூடிய வேளையில் இதை அறிந்த பார்வதியால் சொல்றார் பகவான். படியளக்கர் என்று பாருகிறேன் என்று பாருகிறேன். படியளந்துட்டு பாருகிறா இல்ல படைத்த மனுக்களை பட்டினியாக போட்டுவிட்டு வருகிறீர்களா? இன்றைக்கு நீங்கள் படியளக்கக்கூடிய இடத்திற்கு நான் வருவேன் என்றால் பார்வதி. அது பெண்ணை பார்வதி அது ஒருவருக்கு தெரியாது அறிவதற்கு முடிந்தாலோ ஆகிவிட பார்வதியே ஆண்டவராக சிவபெருமான் அகில உலகத்தையும் உள்ள முடியாமல் விடிந்தது வாடிடாமல் இந்த மக்களை எல்லாம் வேலி போட்டு காத்து வருகிறார். இந்த நீர்வளம் நிலவளம் பால்வளம் செலுத்தி பிறக்கப்பட்ட இந்த அலங்கார பந்தலிலே அம்மன் ஆலயத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய எல்லா பொதுமக்களும் பெரியவர்களும் தாய்மார்களும் வருங்கால வாணிப சின்னங்களும் பந்தல் அமைத்தவர்களும் மற்றும் மைக் செட் அமைப்பாளர் அவர்களும் நாட்டாமையத்தை கணக்குப்பிள்ளை பரமகர்த்தா அத்தனை பேர்களும் கோமரங்கள் ஆடிய கோமரத்தார் அத்தனை பேர்களும் கோயில் பூசாரி ஐயா அவர்களும் ஊர் பொதுமக்களும் மற்ற வந்திருக்கின்ற எல்லா பொதுமக்களும் எல்லா செல்வங்களையும் பெற்று இவர்கள் நாள் நன்றாக வளர வேணும் வளர் முருகனுடைய மத்தியிலே சில வெள்ளிசை கதைகளை பாடினோம். இத்துடன் எங்கள் வெள்ளிசை நிகழ்ச்சியை நீங்க தற்காலிகமாக முடித்து நாளை பாட்டு பாடுவோம். அருணாசலம்